கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தொடர்ந்து அடிப்படையான சில உபதேசங்களை தியானித்து வருகிறோம். அடிப்படை உபதேசமாக நாம் தியானித்து வருகிறோம். கடைசியாக நாம் வாட் இஸ் த வே ஆஃப் டெத் அப்படின்னு சொல்ல, ஹவு டு த சின் டிரைவ் டு த டெத் லைன் அப்படிங்கக்கூடிய பகுதியை நம்ம பார்த்தோம். பாவமானது எப்படி நம்மை மரணத்தின் வழியில் கொண்டு போகிறது, இந்த பாவம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே மரணத்தின் வழியை திறக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்து முடித்தோம். இந்த நாளில் இந்த பாவமும் இந்த மரணத்திலிருந்து ஒரு மனிதன் தனியாய் விடுதலை ஆக முடியுமா? கேன் யூ சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த வே ஆஃப் சின் அண்ட் டெத் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி, கேன் யூ சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த வே ஆஃப் சின் அண்ட் டெத்? உங்களால் உங்களுடைய முயற்சியினால், உங்களுடைய வழிகளினால் நீங்கள் பாவத்தின் மூலம் வரக்கூடிய அந்த மரணத்திலிருந்து நீங்கள் சுயமாய் நீங்கள் விடுதலை ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமாம், நீங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் சுயமாக விடுதலை ஆக முடியுமா, அல்லது பாவத்தின் மூலம் வந்த இந்த மரணத்திலிருந்து நீங்கள் சுயமாய் விடுதலையாக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னால் முடியாது, அவ்வளோதானே. அங்கே சொல்லும்போது ஐ ஹாவ் நோ பவர் டு சேவ் மை செல்ஃப். என்னால் எனக்கு என்ன பண்ண முடியாது, இந்த பாவத்தினால் வரக்கூடிய தண்டனையாகிய இந்த மரணத்திலிருந்து நான் விடுதலை ஆக முடியாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படை உபதேசத்தினுடைய அடித்த பகுதி. பாவத்தை இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது அப்படின்னா, கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், இப்படி ரத்தத்தின் மூலம் என்ன பண்ணலாம், விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. மனுஷ ரத்தம், அதனால தான் பிள்ளைகளை எல்லாம் காவு கொடுக்குறாங்க, பெரியவங்களை கொண்டு போய் வெட்டிடுறாங்க, செத்து போன பணங்களை எடுத்துக்கிட்டு போய் திருடிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, மந்திரம் பண்ணுகிற வேலையை செய்கிறாங்க. செய்வினை, சூனியம், இப்படி நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. எலுமிச்சம்பழம் போடுறது, பூக்கட்டி போடுறது, வட மாலைகள், இந்த மாதிரி நிறைய பழி முறைகளை கொண்டு போகிறது. அவங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை எல்லாம் மொட்டையடிக்கிறது, காவடி எடுக்கிறது, இப்படி பல காரியங்களை எல்லா மதமும், நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்லலை, ஈவன் கிறிஸ்டியனில் கூட அந்த காரியங்கள் இன்னைக்கு என்ன இருக்கு. ஸோ அப்போ அதனால இப்போ இந்த எல்லா மதங்களும் பின்பற்றுகிறது எதுக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆயிரணும், இந்த பாவத்தின் மூலம் வரக்கூடிய சாபத்திலிருந்து விடுதலை ஆயிரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நிச்சயமாய் வெளியில் வர முடியாது. இதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மூலம்தான் நான் விடுதலையின் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கான்ஃபிடண்டான நம்பிக்கை நம்மளுக்குள்ள வரணும். நீங்கள் அப்படியே வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்களேன். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். வேகமா எடுத்து ஒருத்தங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். நல்லா படிங்க, மைக் வச்சிருக்கிறீங்க. 4:2. விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று. இதை அப்படியே வச்சுக்கிடுங்க, என்னத்தை விளக்கணும். அப்படியே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வந்துருங்களேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம்
சமயம் வாய்த்தாலும் மைக்க கொஞ்சம் தூரமா வச்சுக்கிட்டு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்படி ரெண்டு காரியத்தை இங்க நம்ம என்ன பண்றோம், நாம பார்க்கிறோம். இந்த ரெண்டு காரியமும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணணும்னா தெளிவா புரிந்து கொள்ளும் போது நீங்க சுயமாய் எந்த காரியத்தையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இங்க ஒரு காரியம், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு புத்தி சொல்லணும். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. ஆமென். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, சுய இச்சைகளுக்கு தக்கவாறு ஒரு போதக காரியங்களை அவர்கள் என்ன பண்றாங்க, சுயமாய் தனக்கு சேர்த்து கொள்ள என்ன பண்றாங்க, ஆசைப்படுறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் விடுதலை ஆகிறதற்கு சுயமாய் நிறைய காரியத்தை அவங்க பின்பற்றுகிறதற்கு விரும்புகிறாங்க. அவங்க எப்பொழுதுமே தேவனை சார்ந்திருக்கிறதற்கு இன்னைக்கு மக்கள் விரும்புறதில்லை. அவங்களுக்கு ஏற்ற போதகர்களை அவங்க என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்றாங்க. எனக்கு யாரு சாதகமா இருப்பா, என்னுடைய காரியங்களோடு யாரு ஒத்து போவா அப்படிங்கக்கூடிய ஒரு போதகர்களை அவங்க என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்ளுகிறாங்க. அப்படி சொல்லியிருக்கு. இதனால தான் பவுலுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணு அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, அங்கே நீ நிறைய காரியங்களை செய்யணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டியும் திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேலை. ரெண்டாவது வேலை, எல்லா நீடிய சாந்தத்தோடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது, அவர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது அவங்க பயங்கர கோபம் அடைஞ்சிருவாங்க, சபையை விட்டு நின்றுருவாங்க, உங்களுக்கு விரோதமாய் துர்காரியங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு உபதேசம் பண்ணும்போது அங்கே எது நீதி அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. புரியுதா? இது நீதி அப்படி சொல்ல மாட்டாங்க. கடந்த நாட்களில் நீதி அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லிடுறாங்க. புரியுதா? இது மாதிரி நிறைய காரியங்கள் வரும். அப்போ உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் நீடிய சாந்தத்தோடு என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லணும். கேட்டா கேளு, கேட்காட்டி போ. இதுதான் என்னது, சத்தியம். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன், இது கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. சில நேரங்களில் பின்னாட்களில் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம சொன்னது தப்பு, அவங்க சொன்னது சரி, ஆண்டவருடைய ஆலோசனை தான் சரி அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க தங்களுக்குடைய என்ன பண்ணுவாங்களாம், தகுந்தவர்களை நீங்கள் சாயத்தப்படுத்தி கொள்வாங்க. அந்த கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கடிந்து கொள்கிற வார்த்தை மட்டும்தான் அவங்க இருதயத்தில் நிற்கும், மற்ற வார்த்தை நிற்காது. அவங்க சொன்ன ஆலோசனை நிற்காது, அவங்களுக்கு கொடுத்த சமாதான காரியங்கள் அவங்க இருதயத்தில் நிற்காது, அவங்களுக்கு அடுத்த வழிமுறைகள் சொல்லி கொடுக்குறோம் பாருங்க, அது அவங்க இருதயத்தில் நிற்காது. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்து கொள்ளலாம் அப்படி சொல்கிறோம் பாருங்க, அது அவங்க இருதயத்தில் நிற்காது. நம்ம சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் என்ன பண்ணும், சீ வெளில போ அப்படின்னு சொல்லியிருப்போம் எதாவது ஒரு கோபத்தில், அந்த சீ வெளியில் போ மட்டும்தான் அவங்க காதில் நிற்கும். ஏன் அப்படின்னா, அவங்க இன்னைக்கு செவித்திறன் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லியிருக்கு. போன வாரம் நான் சொல்லும் போதே சொன்னேன், அந்த செவித்திறனை குறித்து நான் போன வாரம் பேசும்போது பேசினேன். ஸோ இப்போ இப்படி இருக்கிற ஜனங்கள் அவங்க என்னைக்குமே வேத வசனத்துக்காக நிற்கவே மாட்டாங்க. அவங்க இருதயம் வேத வசனத்தோடு ஒத்து போகாது. அதனால தான் அங்கே பிரச்சனை வருது. அப்படியே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு வந்துருங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு வந்துருங்களேன்.
20வது வசனம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் இருளில் வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தித்திப்பை கசப்பென்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ அப்படி சொல்ற. இன்னைக்கு தங்களுக்கு தாங்களே விடுதலையை தேடிக்கொள்ளுகிறவர்கள், தங்களுக்கு தாங்களே ஒரு விதமான ஒரு முடிவை எடுக்கிறவர்கள். ஆமென். ஆண்டவர் ஏன் அதிகாரத்தில் ஆட்களை வச்சிருக்கிறாரு? ஒவ்வொன்றுலையும் ஒரு அதிகாரம் உள்ளவங்களை. இப்போ ஒரு பேங்குக்கு போனீங்கன்னா அந்த முழு பேங்கையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு மேனேஜரை ஏன் வைக்கிறாரு? ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு கரஸ்பாண்டட் அல்லது ஒரு தலைமை ஆசிரியராக ஏன் வந்து வைக்கிறாரு? ஒரு குடும்பம் அப்படின்னா குடும்ப தலைவருங்க கூடிய ஒரு பொறுப்பை எதற்கு வைக்கிறாரு? நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்களேன், அங்க ஒரு என்ன இருக்கும்? ஒரு அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்துக்கு கீழே தான் எல்லா அந்த நிறுவனம் என்ன பண்ணணும்? செயல்படணும். ஒரு கம்பெனிக்கு நீங்க போறீங்க, நீங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை அந்த அதிகாரி தப்பாவே சொன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்? அங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா அதுதான் முறை. அப்படிதான் வச்சிருக்கிறாரு. எதுக்கு அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அப்பதான் நம்ம நல்வழிப்படுத்த முடியும். நிறைய நேரங்கள்ல உன் வழி என் வழி அல்ல அப்படி சொல்லிட்டார் ஆண்டவர். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படி சொல்லிட்டார். இப்போ பாருங்க, நம்மளுடைய நினைவு வேற, ஆண்டவர் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகள் வேற. நம்ம வாழ்க்கையில நம்ம வச்சிருக்கிற திட்டம் வேற, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம் வேற. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய சித்தம் நிறைய நேரங்களில் செயல்படாத போது கர்த்தருக்கும் விரோதமா எழும்பிடுறாங்க, ஜனங்களுக்கும் விரோதமா ஜனங்கள் எழும்பிடுறாங்க. நீ பெருசா நான் பெருசா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம். இதுதான் கடைசியா ஒரு மனிதன் எடுக்கிற முடிவு. அப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறவங்களை பார்த்து தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி அப்படி சொல்றார். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, தீமையா இருந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில இது தீமையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நன்மைன்னு நினைச்சு நான் செய்வேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க சில பேர். பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட நபரை பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன் நான். அது தீமைன்னு அவங்களுக்கு தெரியும், இது ஒழுங்கு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், இது நீதி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நான் அதை தான் சொல்றேன். நீங்க பிடிச்ச முயலுக்கு வேணா 3 கால் இருக்கலாம், ஒரு கால் ஒடிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா பிறப்பிலேயே ஏதாவது என்னவா இருக்கலாம், குறையா இருக்கலாம். ஆனா முயலுக்கு 3 கால் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமே. நன்மை நன்மை தான், தீமை தீமை தான். நீங்க பிடிச்சிருக்கிற தீமை உங்களுக்கு ஒருவேளை நன்மையாய் தெரியலாம், ஆனா அது நன்மை இல்லை. சொல்லுங்க, அது நன்மை இல்லை. ஏன்னா ஆண்டவர் நிறைய நேரங்களில் இந்த காரியங்களை ரொம்ப கவனமா என்ன பண்றாரு இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இப்போ புரியுதா? நன்மை அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா என்ன பண்ணணும், இருக்க வேண்டியவங்களா இருக்கிறீங்க. 2வது பாருங்க, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து. இது எப்படி கொஞ்சம் பாருங்களேன். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நிறைய சொல்லியாச்சு. பைபிள்ல தெளிவா கேட்டார் ஆண்டவரே. அப்ப இந்த கூட்டம் என்ன பண்ணுமா? இருளை வெளிச்சம் அப்படி சொல்லும், வெளிச்சத்தை இருளு அப்படி சொல்லும். பாவமா? பரவாயில்ல, பாவம் ஒன்றும் தப்பு இல்லை. பாவம் செய்யாதவங்க இன்னைக்கு யாராவது ஒருத்தரை காட்டுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாதிடுறாங்க, பாவம் செய்யாத ஒரு நபரை காட்டுங்க அப்படி சொல்றாங்க. அது உங்க வேலை இல்லையே, என் வேலையும் இல்லை. நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்றது என் வேலை
இல்லை. ஏன்னா நான் நியாயம் தீர்க்கிற வேலை எனக்கு இல்லை. எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காருன்னா, இது பாவம் இது நீதி அப்படின்னு வேதத்திலிருந்து சொல்லி கொடுத்துருக்கிறத சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை. புரியுதா? நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் பார்த்துட்றேன், உங்களால் என்ன முடியும் நான் பார்த்துட்றேன் அப்படின்னா, என்னால் எதுவும் முடியணும்னு தேவையே கிடையாது, எதையும் சொல்லணும்னு தேவையும் கிடையாது. உங்கள் விருப்பம் போல நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லிடுவேன். ஏன்னா அப்படின்னா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதில் உங்கள் பங்கு முழுவதும் ஒத்துழைப்போடு இருக்கணும். இதுதான் தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற ஒரு மிக முக்கியமான காரணம். இப்போ பாருங்க, கசப்பை தித்திப்பு அப்படி சொல்லுவாங்களாம். அப்படி சொல்ல வைக்கிறதுக்கு பொருளும் இருக்கு. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் மிராக்கிள் ஃப்ரூட் அப்படின்னு ஒரு பழம் இருக்கு. ஒரு செடி, ஒரு குத்து செடி மாதிரி வரக்கூடிய ஒரு செடி தான். அதில் மிராக்கிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு பழம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் கேள்விப்படலைன்னா கூகுளில் போய் மிராக்கிள் ஃப்ரூட் அப்படி போடுங்க. அந்த பழத்தை எடுத்து நீங்கள் ஒன்று சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு இனிப்பாக இருக்கும். புளிப்பை சாப்பிட்டாலும், கசப்பை சாப்பிட்டாலும், உரப்பை சாப்பிட்டாலும், எந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணும், அது இனிப்பாக இருக்கும். புரியுதா? ஆனால் நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லாமே இனிப்பு இல்லை. உங்கள் நாக்கில் ஒரு அந்த சுரப்பி ஒன்று இருக்கும், உணர்வு, அதாவது சுவை அறியறதுக்கு உரிய ஒரு சுரப்பி இருக்கும். இந்த சுரப்பியை அது என்ன பண்ணுது, உணர்வு விடாமல் ஒரே உணர்வுக்குள்ள அதை மயக்கிடுது. அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி உங்களுக்கு தெளிவாகவே என்ன பண்ணுறேன், அதில் என்ன விதமான காரியம் இருக்குது, ஏன் அது அப்படிப்பட்ட சுவையை கொடுக்குதுன்னு ஒரு நாளைக்கு அடுத்த செய்திகளில் உங்களோட நான் பேசும்போது விளக்கமாக பேசுகிறேன். அதோடைய வேலை என்ன அப்படின்னா, உங்கள் நாக்கில் இருக்கிற சுவை அறியக்கூடிய அந்த சுரப்பியை தூங்க வச்சிருது. அதோட வேலை அதுதான். அது ஒரு போதை பொருள் மாதிரி. அதை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கசப்பு, புளிப்பு, உரப்பு எதை தின்னீங்கனாலும் 1 மணி நேரத்துக்கு இனிக்கும். ஆனால் நீங்கள் தின்னது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா? உங்கள் வயிற்றுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் உரப்பை எடுத்து தின்னுட்டீங்க, அளவுக்கு அதிகமான உரப்பை எடுத்து தின்னுட்டீங்க அப்படின்னா வயிறு எரியும். அந்த வாய் தின்ன அந்த பழத்தினுடைய உணர்வு சுரப்பி நாக்கில் மட்டும்தான் மாற்றி இருக்க வழிய உங்கள் வயிற்றில் எந்த சேஞ்சஸையும் பண்ணலை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு ஏதோ ஒரு இனிக்கிற வார்த்தை உங்கள் புத்தியை என்ன பண்ணிருச்சு, மயக்கிருச்சு, புத்தியை அந்தகாரப்படுத்திருச்சு. அப்படி அந்தகாரப்படுத்தினதுனால இப்போ எப்படி இருக்கு, கசப்பு உங்களுக்கு என்னவா இருக்குது, இனிப்பா இருக்குது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கசப்பு எப்படி இருக்கு, இனிப்பா இருக்கு. எவ்வளோ நேரத்துக்கு? 1 மணி நேரத்துக்கு. அந்த பழம் இருக்கிறது மாதிரி 1 மணி நேரம் போன பின்னாடி என்ன ஆயிரும், மறுபடி நீங்கள் அதை தின்னா உரப்பாயிரும், கசப்பாயிரும். மற்றதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா இன்னொரு பழத்தை திங்கணும். அது மாதிரி உங்க வாழ்க்கையில கசப்பான செய்திகள் இனிப்பா தெரியுது, புரியுதா, இருள் வெளிச்சமா தெரியுது அப்படின்னா நீங்க ஏதோ உங்க புத்தியில அந்தகாரப்பட்டு போயிருக்கிறீங்க, புத்தியில மயக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த புத்தியின் மயக்கத்திலிருந்து நீங்கள் தெளியணும். பின்னாடி நான் இந்த செய்தியை பேசி முடிஞ்ச உடனே தெளிவாயிருவீங்கன்னு நம்புறேன். ஆமே. ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுக்கணும். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்பொழுதும் எந்த விதமான வஞ்ச புகழ்ச்சி அணிக்கும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் உடன்பட்டு போயிட மாட்டீங்க. பாஸ்டர், உங்களை போல பிரசங்கம் பண்ணுறவங்கள நாங்களை பார்க்கவே இல்லை பாஸ்டர் அப்படிம்பாங்க. அப்போ நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க போல இருக்கு. கொஞ்சம் வெளியிலலாம் போய் நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணும், என்னை விட நல்லா பேசுகிறவங்கள நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லிடுவேன் அவங்ககிட்ட. ஏன் அப்படின்னா அவங்க பேசுகிறது வஞ்ச புகழ்ச்சின்னு தெரியும். என்னை பார்த்துட்டாங்க, எனக்கு நேரம் ஏதாவது என்ன பண்ணணும், சொல்லணும் பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனால் வீட்டில் போய் கழுவி ஊற்றுவாங்க. இவன் காதில் புகை வர வச்சிட்றான் அந்த மனுஷன், என்ன பண்ணுறது, பார்த்தா அவனுக்கு நேரம் ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ பாருங்க, என் வேலை என்ன அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான்.
நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணுற, வேற வேலையெல்லாம் பண்றீங்கன்னு பார்த்து பார்த்து சொல்லுவாங்க. நான் சொல்லும்போது சொல்றதுக்கு பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதை முடிஞ்ச அளவுக்கு செய்ய முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். அது எல்லாத்தையும் செய்யலை, கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் செய்கிறதற்கு நான் என்ன பண்றேன், முயற்சி பண்றேன். ரைட்? அப்படி முயற்சி பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, நம்ம வாழ்க்கையில செய்வார். ஸோ நீங்க அந்தகாரப்பட்டு இருக்கிற அந்த பகுதியிலேருந்து வெளியில வரணும். இப்போ பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஐயோ சொல்றார். என்ன ஐயோ சொல்றாரு அப்படின்னா, 3 காரியத்தை சொல்லிட்டு ஒரு ஐயோ சொல்றார். தீமையே நன்மைன்னு சொல்றவங்க, இருள வெளிச்சம்னு சொல்றவங்க, கசப்ப திப்புன்னு சொல்றவங்களுக்கு ஐயோ. இந்த ஐயோ அப்படின்னா நரகம் அப்படின்னு அர்த்தம், நரக தீர்ப்பு. பைபிள்ல எங்கெல்லாம் ஐயோன்னு எழுதியிருக்கோ அங்கெல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பின்னாடி உள்ளவங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா? ரொம்ப கவனமா இந்த வார்த்தையை உங்க காதுக்குள்ள கொண்டுட்டு போகணும். ஒருவேளை புரியலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க கேளுங்க. உங்களுக்கு இந்த வார்த்தை ஒரு நாள்ல புரியும். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். ரைட்? ஸோ இப்போ பாருங்க, நீங்க இதை என்ன பண்ணணும், தெளிவா இருக்கணும். 2வது ஒரு ஐயோ சொல்றாரு பாருங்க, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இங்க பாருங்க, தங்கள் பார்வை, தங்கள் எண்ணம், தங்களின் எண்ணம். அப்ப உங்களுக்கு தோன்றுகிறது, நீங்க பார்க்கிறது உங்களுக்கு புத்தியா தெரிஞ்சா. ஏதேன் தோட்டத்துல ஏவாள் பார்க்கும்போது அவளுக்கு தோன்றுனது அவளுக்கு புத்தியா தெரிஞ்சிச்சு. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில போயிட்டான். ரொம்ப சிம்பிள், அப்படிதானே? அப்ப எனக்கு தோன்றது எல்லாம் என்னல்ல, என் பார்வைக்கு படுற எல்லாம் என்னுடையது அல்ல. எனக்கு தோன்ற எல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில விரும்புறது இல்லை. எனக்கென முன்குறித்ததை என் வாழ்க்கையில கொண்டு சேர்க்கிறது என்னை உண்டாக்கின என்னுடைய ஆண்டவர். ஆமென். இதுதான் உங்களுக்குன்னு நியமனம் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். இந்த இடத்துல உனக்கு ஒரு வீடு, உனக்கு ஒரு பைக்கு, உனக்கு ஒரு திருமணத்தில் இவர் தான் உனக்கு கணவன், இவர் தான் உனக்கு மனைவி, அப்படியெல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டாருன்னா நீங்க தலைகீழ நின்னாலும் கர்த்தர் அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. நம்புறீங்களா அந்த வார்த்தைய? ஆமென். புரியுதா? நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லுங்க, என்னுடைய திருமண வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி நிறைய முடிவுகள்லாம் எனக்கு மேல இருந்த அதிகாரிகள் எடுத்திருந்தாங்க. புரியுதா? என்னுடைய திருமணத்தை பத்தி ஃபாதர்கிட்ட ஒரு குடும்பம் பேசி இருந்தாங்க. எல்லாம் நடந்துச்சு. அவங்க சந்தித்து என்னிடத்துல பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என் குடும்பத்தின் மூலமாய், என் பெற்றோர்கள் மூலமாய், என்னுடைய ஒரு சில உறவினர்கள் நண்பர்கள் மூலமாய், இப்ப நான் திருமணம் பண்ணியிருக்கிற செலினுடைய காரியங்களை என்ன பண்ணியாச்சு, பேசி முடிச்சுட்டாச்சு. முடிச்சுட்டு எடுத்துட்டு போனா எல்லாருக்கும் ஷாக். அவங்க நினைச்சு வச்சிருந்த எதுவுமே என்ன பண்ணல, அங்க நடக்கல. சில ஆட்கள் தீர்மானமே பண்ணிட்டாங்க. செலின் பக்கட்டும் சரி, என்னோட மனைவியினுடைய பக்கட்டும் ஒரு சிலர் இதுதான் மருமகள்னு பிளானே பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னுடைய காரியங்கள்லையும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவங்க எங்கள்கிட்ட வரல, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனா ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த திருமண வாழ்க்கை தான் என் வாழ்க்கையில சந்திச்சிச்சு. எங்க அப்பா ஃபாரின்ல இருந்துகிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தார். புரியுதா? ஏன் இப்படி இந்த திருமண வாழ்க்கை இப்படி நடந்துச்சு அப்படின்னா, இதுதான் எனக்கென கர்த்தர் ஏற்படுத்தி இருந்த வாழ்க்கை. இல்லைன்னா எங்கேயாவது போய் நான் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கணும், எங்கேயோ போய் மண்டையை உடைச்சிக்கிட்டு இருந்திருக்கணும், எங்கேயோ போய் கர்த்தர் என்னை அழைத்த அழைப்புக்கு விரோதமாய் நான் இருந்திருக்கணும். புரியுதா? எனக்கு ஏற்படுத்தின ஒரு வாழ்க்கை. நான் சொல்லும்போது சொல்றது, ஆண்கள் வாலிப தம்பிகளுக்கு பேசும்போது பேசுவேன், உங்களால இன்னொருத்தரையும் பாதிக்க வைக்காதீங்கப்பா அப்படி சொல்றது. உனக்கு உருவாக்கின அந்த பார்ட்னரு உனக்காக அவங்களும் திருமணம் பண்ணாம வயசாகி போயும் கிடக்கணும். நான் சொல்றது உண்டு. அதே மாதிரி பெண்களை பார்த்து சொல்லும்போது சொல்றது உண்டு. நீங்க உங்களுக்கு வரக்கூடிய சரியான வரனை நீங்கள் நிர்ணயம் பண்ணாததுனால நீங்கள் எடுக்கப்பட்ட எலும்பு என்ன இருக்கு, பாதிக்கப்பட்டு போய் இருக்கு.
இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அவங்க வாழ்க்கையில் அது எத்தனை வயசானாலும் சேரும். நம்ம தமிழ்நாட்டு ஊழியர்கள் இதுலேயே 60 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு திருமணத்தையே சொல்கிறேன், 2 3 4 பண்ணிக்கிட்டதை சொல்லலை. முதல் திருமணத்தையே அந்த பெண் அது வரலாம் அங்கே இருந்திருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கு பாருங்க, திருமணம் ஆகாமல். ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஏற்படுத்தின காரியம். ஸோ இப்போ தேவன் ஏற்படுத்தின காரியத்தை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தங்கள் பார்வைக்கு உரியதையும் தங்கள் எண்ணத்தில் தோன்றினதை மையமாக வைத்து செயல்படுகிறவர்களுக்கு ஐயோ. ஏன்னா இங்கே யார் தான் உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறவர், மீட்கிறவர்? கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தன்மை உடைய ஒன்றாகிய மெய்தேவன். அவர்தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுகிறவர். அப்ப அவருக்கு மன வருத்த சஞ்சலத்தை உண்டாக்க கூடாது. நீங்க சொல்லணும், புரியுதா? உங்களுக்கு திருமண வயசை தாண்டிடுச்சுன்னா முழங்கால் போட்டு என்ன பண்ணிடணும்? ஆண்டவரே, எனக்கு உரிய நபரை கொண்டு வாங்க, நான் மனசார ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லிடணும். ஆமே, புரியுதா? லேட்டாக திருமணம் பண்ணாமல் இருக்கிறவங்களும் நீங்களும் என்ன பண்ணிடணும்? இந்த ஜபத்தை ஏறெடுக்கணும். ஐயோயோ எனக்கு வயசாகி போச்சு அப்படிலாம் இல்லை. வயசான காலத்தில் திருமணம் பண்ணிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்குன்னா நியமித்த இன்னொரு உறவுக்கும் அவங்க என்ன பண்ணக்கூடாது? 1000 வருஷ அரசாட்சியில் கொண்டு போய் அவங்கள சேர்த்து ஆகணும். அதற்காக நீங்கள் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சு ஆகணும். ரைட். இப்போ பாருங்க, இங்கே சொல்லும்போது சொல்ற அவங்களுக்கு ஐயோ. அதுக்கடுத்து பாருங்க, சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஓகே, இங்க பாருங்க, அடுத்து 3வது ஒரு ஐயோ சொல்ற. என்ன ஐயோ அப்படின்னா, சாராயத்தை குடிக்க வீரரும், அதாவது பலன் உள்ள வீரரா இருக்கக்கூடிய யாரும் என்ன பண்ணக்கூடாது? பலசாலிகள் யாரும் குடிக்கக்கூடாது. குடிச்சா அவங்க ஐயோ. மரணத்தை விரும்புகிறவர்களும் மனம் கசந்தவர்களையும் தவிர என்ன பண்ணக்கூடாது? மதுபானத்தை குடிக்கக்கூடாது. அதுவும் நீ ராஜாவா இருந்தா மதுபானத்து பக்கம் நீ மனம் கசந்து போனாலும் மரணத்தை விரும்பினாலும் என்ன பண்ணக்கூடாது? குடிக்கப்படாது அப்படி சொல்லியிருக்கு. அப்ப இந்த வீரரா இருந்து அவன் குடிச்சான்னா அவனுக்கு ஐயோ. மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து, அது ஒண்ணு. பராக்கிரமசாலியா இருந்தாலும் மதுபானத்தை குடிக்கிறவனுக்கு ஐயோ. 2வது குரூப் சொல்றாரு பாருங்க, பரிதானம், அதாவது லஞ்சம். அது வேலையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், லஞ்சம். அந்த லஞ்சத்துக்காக குற்றவாளியை நீதிமான புரட்டி அவனை குற்றவாளின்னு மாத்துகிற அந்த நபருக்கு ஐயோ, நரக தண்டனை சொல்றார். இதுல இருந்தெல்லாம் மீட்கணும்னா ஒரே ஒரு நபர் தான், ஆண்டவராகிய இயேசு. ஆமே, நம்ம வர முடியாது. இவங்கெல்லாம் அவங்களே நம்மளை விடுவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது மதுவை கலந்து குடிச்சிட்டா அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளலாம், போதை பொருளை குடிச்சிட்டா முடிஞ்சு கதை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு குரூப்பு எப்படியோ சம்பாதிக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்கிற பிரச்சனை அப்படிதான், எப்படியோ சம்பாதிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பாஸ்டர் ஆயிட்டா எங்க இருந்தோ கொட்டிடுதியா, அதனால நம்மளும் பாஸ்டர் ஆயிடுவோம்னு நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. பாஸ்டான கொட்டாது. பாஸ்டான நீ வச்சிருக்கிறதெல்லாம் வித்து கட்ட வேண்டியது வரும். உனக்குன்னு எதுவும் வச்சுக்க முடியாது. உன் சொந்த பணத்தில் நீ நிறைய ஊழியங்கள் செய்யணும். இல்லை அப்படின்னா குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டினது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு 10 பேரையோ 20 பேரையோ 50 பேரையோ 100 பேரையோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? அதில் வர்ற வருமானத்தில் ஓட்டிட்டு ஓடிடலாம். ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டேன், எல்லாத்தையும் இழந்தேன், நஷ்டம் என்றும் குப்பை என்றும்
எண்ணினேன்னு பவுல் சொன்னது மாதிரி சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கிற ஆள் மட்டும்தான் வர முடியும். ஏன் அப்படின்னா இங்கே நீதியை சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா யாருக்கும் பிடிக்காது. நீங்கள் எல்லாத்துக்கும் மண்டையாடிடா, ரைட், 2 கட்டிக்கிறியா கட்டிக்கோ, 3 கட்டிக்கிறியா கட்டிக்கோ, குடிச்சுக்கிறியா குடிச்சுக்கோ, தப்பான வாழ்க்கையில் இருக்கிற இருந்துக்கோ, திருடுறியா திருடிக்கோ அப்படின்னு சொன்னால், ஐயோ எங்கள் பாஸ்டர் மாதிரி உண்டா, அல்லேலூயா, கர்த்தர் எங்களுக்காகவே இந்த பாஸ்டரை திண்டிவனத்துக்கு அனுப்பி இருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. புரியுதா? அதனால தான் ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லும்போது சொல்லிட்டாரு, அப்படி புகழ்ச்சிக்கெல்லாம் நீ வந்து என்ன பண்ணாத, இறங்கி போயிடாத, உனக்கு ஐயோன்னு சொல்லிவிடுவேன் அப்படி சொல்லிட்டேன். அதனால இங்கே தெளிவாக சொல்லிட்டாரு, குற்றம்னா குற்றம்தான், நீதினா நீதி தான், நியாயம்னா நியாயம்தான். இது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்குது சில பேருக்கு. அதை நான் கண்டுக்கிறதே இல்லை. எதுக்கு அப்படின்னா இந்த நீதி எங்கே போனாலும் இதுதான் நீதி. ஆமென். ஒருவேளை நீங்கள் ஜெயிக்கலாம். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் துர் ஆலோசனை பிணைச்சு துர்த்திட்டங்களை தீட்டி என்ன பண்ணலாம், அந்த சம்பவத்தை நிறைவேற்றலாம், அதை ஜெயிச்சிடலாம், அந்த இடத்தை வாங்கிடலாம், அந்த திருமணத்தை பண்ணிடலாம், வேற பொருள்களை நீங்கள் அபகரிச்சிடலாம், ஏமாத்திடலாம். ஆனா சர்வ வல்லவருக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும். ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிற்கும் போது தலை குனிஞ்சு நின்றுதான் ஆகணும். அங்கே உங்களை பார்த்து ஐயோ அப்படி சொல்லிடுவார். ரொம்ப தெளிவா சொல்லி முடிச்சிருவார். அங்கே லஞ்சம்லாம் கிடையாது, அங்கே முகத்தாட்சணை கிடையாது, அங்கே என்ன கிடையாது, பட்சபாதம் இல்லை. பைபிள் நிறைய சொல்லுது இந்த மாதிரி வார்த்தை. ஸோ அப்போ அங்கே தெளிவாக அவருக்கு முன்னாடி நான் போய் நிற்கணும் அப்படின்னா உங்க விருப்பம் உங்க சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஆமென். இது வந்து தெளிவா இருக்கணும். நீங்கள் உங்க குடும்பம், நீங்க போகிற திருச்சபை, இந்த திருச்சபையோடு இணைந்து எடுக்கிற முடிவு இது வந்து என்னைக்கும் கர்த்தருடையதா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். எதுக்கு அப்படின்னா இங்கே ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு. முதல்ல உங்க குடும்பத்தில் ஒரு அதிகாரம் இருக்கு, அங்க உட்காந்து நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வர்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேல திருச்சபை அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்திலையும் நீங்கள் வந்து அனுமதி அங்கீகாரம் வாங்குறீங்க. அதுக்கு அடுத்தபடியாய் தேவன் இதை அனுமதித்தாருங்கிறத 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றோம், உறுதிப்படுத்துகிறோம் ஜெபிச்சு. இப்ப நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் விரும்பின உடனே வந்துடல. எனக்கு மேல் இருந்த ஃபாதர்கிட்ட போய் நான் சொன்னேன், ஃபாதர் எனக்காக டைம் எடுத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி, ஆமாண்ணா உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சது உண்மைதான், உன்னை இப்படி பயன்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் அங்கே போய் கேட்கணும்? அதுக்கடுத்து அதோட சரி ரைட், அல்லேலூயா, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் அப்படின்னு ஒரு லெஃப்ட் ரைட் அப்படின்னு நானா ஒரு ஊருக்கு போகலை. ஃபாதர் அவர்கிட்ட ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரரை இவருக்கு கீழே இருந்து நீ பயிற்சி எடுன்னு அனுப்பி வச்ச, அவருக்கு கீழே இருந்து பயிற்சி எடுத்தேன். சும்மா இன்னைக்கு வந்து ஆண்டவர் பேசினார், நாளைக்கு நான் ஆர்டினேஷன் வாங்கினேன், நாளை மறுநாள் டாக்டர் ஆனேன், அடுத்த நாள் பிஷப் ஆனேன்னு ஆகல. புரியுதா? ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் மேலிருந்த தலைவர்களும் ஆலோசனைக்கு கர்த்தர் வைத்திருந்த நபர்களுக்கும் கீழ்ப்படிந்து வந்ததுனால இன்னைக்கு வரையிலும் அந்த லைன்ல கரெக்டா என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓட முடியுது. இன்னைக்கு வரலும் முடிந்த அளவுக்கு மற்ற ஊழியர்களுக்கும் உதவி செய்ய முடியுது. மற்ற ஊழியங்களையும் பாதுகாப்பாய் வழி நடத்துகிறதற்கு என்னென்ன ஆலோசனை தேவையோ அந்த ஆலோசகராக இருந்து அந்த ஊழியங்களுக்கு சொல்ல முடியுது. அதே மாதிரிதான் உங்களுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? இது நிறைய நேரத்தில் இடிக்குது. இந்த ஒழுங்குல போகும்போது நிறைய நேரத்தில் இடிக்குது. போகிற இடங்கள்ல கொடுக்குற எல்லாத்தையும் கையை நீட்டி வாங்க முடியல. புரியுதா? கொண்டு வந்து சர்ச்சில் கொடுன்னா எல்லாரும் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதை நிப்பாட்டியாச்சு. அதனால என்னது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு போகல. எதுக்கு அப்படின்னா இதை வந்து பயிற்சி கொடுக்கணும் மக்களுக்கு. கடந்த நாளில் ஒரு குடும்பத்துக்கு நான் போயிருந்தேன் ஜெபிக்கிறதற்கு. அந்த
இடத்துல ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். நானும் எங்கள் அம்மா இருந்தாங்க அந்த நாளில், 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல போய் ஜெபிச்சுட்டு, ஏன்னா செலினுக்கு அன்னைக்கு ஸ்கூலு, அதனால நாங்கள் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் இருந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு ஆலோசனை கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ புரியுதா? அவங்க அங்கே எதுவும் நாங்கள் வாங்கலை. அவங்களுக்கு நம்ம சர்ச்சு விசுவாசினால அவங்களுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வருகிற இடத்துல வாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு கொடுக்கணும்னா எங்கே போய் கொடுக்கணும்? சர்ச்சு காணிக்கப்பட்டியில் போடணும்னு அவங்க கவரில் தெளிவாக எழுதி பாஸ்டருக்கு அப்படின்னு எழுதி, அன்னைக்கு போயிருந்ததுனால அந்த காரு இதெல்லாம் போயிருந்ததுனால டீசல் இந்த செலவுக்கெல்லாம் தேவையான அளவு என்ன பண்ணியிருந்தாங்க, காணிக்கப்பட்டியில் போட்டிருந்தாங்க. நான் நினச்சேன் ஸ்தோத்திரம், ஒரு குடும்பத்துக்கு 25 வருஷமா ஊழியம் செஞ்சது புரிஞ்சிருக்கு இப்போ. ஆமே, இப்போ புரியுதா? அப்போ என்ன வந்திருக்கு, இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு 22 வருஷத்துக்கு மேலே டைம் எடுக்க வேண்டியதாக இருக்கு ஒரு நபருக்கு புரிய வைக்கிறதற்கு. அப்போ புரிஞ்சிட்டாங்கன்னா இப்போ இல்லை, இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் என்ன பண்ணாது, மாறாது. அவங்க வர்ற இடத்துல பாஸ்டர் அப்படின்னு தூக்கி நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கொடுக்கணும் அப்படின்னா எங்கே கொடுக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில். 2 வழி தான் கொடுக்கறதுக்கு பைபிள் சொல்லியிருக்கு. ஒன்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு போய் வை, இல்லைன்னா அங்கே இருக்கிற பண்டக சாலை, இப்போ அதுக்கு காணிக்கப்பட்டி, அங்கே கொண்டு போயிரு, அப்படி சொல்லியிருக்கு. இப்போ புரியுதா? இந்த 2 முறையில் ஒரு முறையை கொண்டு வரணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஒரு சிலர் சொல்லிக்க பெருசாக புக விடுறாரு, வந்துட்டு ஒன்றுமே வாங்க மாட்டேங்கிறார். ஏதாவது வாங்கினா தானே எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு. நீங்கள் கையில் வச்சுருந்து கொடுத்தா பரவாயில்ல, பாஸ்டர் வந்துட்டாரேன்னு பக்கத்து வீட்டில் போயிட்டு சில பேர் வாங்கிட்டு வர்றாங்க. அது மனம் நிறைவோடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆரம்ப நாட்களில் நாங்கள் ஊழியத்துக்கு போகிற போது ஒரு சிலர் சொன்னால் எங்கள் வீட்டுக்கார் இல்லைங்க அப்படிம்பாங்க. பிள்ளைகள் எல்லாரும் இருப்பாங்க, மாமியார் மாமனார் பிள்ளைகள் எல்லாரும் இருப்பாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போனா, புதிய ஏற்பாடெல்லாம் கொடுக்க போனா அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒன்று நாங்கள் ஆரம்ப நாளில் புரியல, இந்த ட்ராக்ஸை வாங்குறதுக்கு இந்த பைபிளை வாங்குறதுக்கு ஏன் இவங்க இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, அப்புறம்தான் தெரிய வந்துச்சு அந்த பகுதியில் ஊழியம் செய்ய வருகிறவர்கள் புதிய ஏற்பாடை கொடுத்துட்டு 5 ரூபா வாங்கிக்குவாங்களாம், ட்ராக்ஸ் கொடுத்துட்டு 5 ரூபா 10 ரூபா வாங்கிக்குவாங்களாம். அப்போ நம்மளும் கொடுக்கும்போது என்ன நினச்சிக்கிட்டாங்க அவங்க, ஆமாம் பிச்சை எடுக்கிறதுல இது ஒரு வகை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிச்சை எடுக்க வந்திருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னு சொன்னால் பிச்சை கொடுக்க மாட்டாங்க, போயிடுவாங்கன்னு. இதெல்லாம் சந்திச்சிருக்கிறோம் நாங்கள் ஊழியத்தில். ஆமே. ஸோ இப்போ பாருங்க, இந்த ஒழுங்கை சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு சில பேருக்கு கசப்பாக இருக்கும். இந்த ஒழுங்கை சொல்லி கொடுக்கறது சில பேருக்கு இருளல் போல தெரியும். இந்த ஒழுங்கை சொல்லி கொடுக்கறது நீதி இல்லாதது போல தெரியும். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒழுங்கை தெளிவாக அவங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். ஆலயம்னா இப்படி தான் இருக்கணும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் நீங்கள் இப்படி தான் என்ன பண்ணணும், பலரணும். உங்கள் சொந்த பந்தங்களோடு நீங்கள் இப்படி தான் பழகணும். விக்கிரகங்களுக்கு நீங்கள் இப்படி தான் விலகி இருக்கணும். படைக்கப்பட்டது செய்வினை மந்திரம் ஜோசியம் போன்ற காரியங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், விலகி இருக்கணும். அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம தெளிவா சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, இது நிமித்தம் ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாக எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஓகே, இங்க சொல்லும்போது சொல்லிருக்கு, ஃபர்ஸ்ட் அவங்க வேதத்தை வெறுக்கிறாங்க. வேத வசனம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறத அவங்க என்ன பண்றாங்க, வெறுக்கிறாங்க. 2வது கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறாங்க. கர்த்தருடைய வசனம்னு வரும்போது இங்க உறவு சொந்தம் பந்தம் இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அங்க இந்த பேச்சுக்கே என்ன பண்ணக்கூடாது, இடமே வரக்கூடாது. நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைன்னா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி சொல்லிடணும். கர்த்தருடைய பிள்ளைன்னா நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் நீ ஜெபம் பண்ணணும், இப்படிதான் நீ நடந்து கொள்ளணும், இப்படிதான் உன் காரியங்களை பார்க்கணும் அப்படி சொல்லி
இதில் இந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா பைபிள் சொல்லுது, அக்கினி வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடிச்சுன்னா எப்படி இருக்கும்? வேர் பூச்சி விழுந்துருச்சுன்னு வைங்க, வேர் பூச்சி விழுந்த உடனே மரம் பச்சையாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் சுத்தமாக வாடி பட்டு போயிரும். நம்ம இடத்துல ஒரு 2 மரத்துக்கு வேர் பூச்சி விழுந்துருச்சு, அது 2 மரமும் என்ன ஆயிடுச்சு, பட்டுருச்சு. எங்களால் கண்டே பிடிக்க முடியல என்ன காரணம்னு. கடைசியாக தான் தெரியுது அதில் என்ன விழுந்துருச்சு, வேர் பூச்சி விழுந்துருச்சு. பிரம்மாண்டமான பெரிய மரம் தான், அந்த மரம் என்ன பண்ணாது, இன்னுமே பொழைக்காது. அது மாதிரி தான் இப்படி தனக்குத்தானே ரட்சிப்பை தேடிக்கொள்ளுகிற, தனக்குத்தானே விடுதலையை தேடிக்கொள்ளுகிற, தன்னால ஒரு மீட்பை உண்டாக்கிக்கிற முடியும்னு நினைக்கிற ஒரு நபருக்கு வேர் பூச்சி விழுந்துருச்சு. இந்த வேர் பூச்சி எடுத்த உடனே வெளியில தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அவங்க உடம்புல வியாதி வரும், அவங்களுக்கு பலவீனம் வரும், அவங்களால இயற்கையான அந்த செழிப்புல இருக்க முடியாது. இதெல்லாம் அடையாளம். ஆமென். நேற்று தினத்தில் ஒரு மெடிக்கல் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் அந்த டாக்டர் சொல்லும்போது சொல்றாரு, கண் செவந்து கண் எரிச்சல் வருது அப்படின்னாவே உங்க கண்ணில் பிரச்சனை இல்லை, பிரச்சனை எங்க அப்படின்னா உங்க கல்லீரலையும் உங்களுடைய லிவர்லையும் இருக்கிற பிரச்சனை. அங்க சூடாயிருச்சு, அங்க சூடாயிருச்சுன்னா தான் உங்க கண்ணு பொங்கும், கண்ணுல செவக்கும், கண்ணு ஒரு மாதிரி இப்படி சிமிட்டும். சில பேருக்கு கண்ணு இப்படி அடிக்கும், கண்ணுல அப்படி தண்ணியா வடியும். இப்படி வடிஞ்சிருச்சுன்னா என்ன பிரச்சனை, உங்க கல்லீரல்லையும் உங்க மண்ணீரல்லையும் சூடு அதிகமாயிருச்சு. அதை தணிக்கிறதுக்குரிய உணவு சாப்பிடணும்னு அர்த்தம். அப்படி சாப்பிடலைன்னா அது காலி ஆயிடும். இப்ப நம்ம எங்க பார்க்கிறோம், கண்ணை பார்த்து கண்ணு டாக்டர்கிட்ட போய் கண்ணு மருந்து ஊற்றி அதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம். பிரச்சனை எங்க இருக்கு, கண்ணுல இல்ல, உள்ள இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தாய், கர்த்தருடைய சத்தத்தை என்ன பண்ண, அவருடைய வசனத்தை வேதத்தை வெறுத்து என்ன பண்ண, இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினாய். ஃபர்ஸ்ட் நீ வேதத்தை வெறுத்துட்ட, ரெண்டாவது அசட்டை. நம்ம ஆண்டவர் தானே. எனக்கு சில பேர் சொல்றாங்க, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா நான் பார்ப்போம். ஆமே, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு. இது என்ன போட்டியா, மல்யுத்தமா? கர்த்தருடைய காரியம். ஆமென். இது மல்யுத்தம் கிடையாது, இது வேற ஏதோ கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ வேற விளையாட்டு கிடையாது. ஏ டீம் ஜெயிக்குதா பி டீம் ஜெயிக்குதான்னு பார்க்கறதுக்கு. இது வேதம். கர்த்தருக்கு பிரியமானதான்னு பார்க்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா தூக்கி குப்பையில் போட்டுறணும். அதை கர்த்தருக்கு பிரியம் இல்லை. இது என்னுடைய சுய விருப்பம், இது என் சுய புத்தியில் நான் சாஞ்சிட்டேன், என் மனதினுடைய விருப்பத்தில் நான் மயங்கிட்டேன், தூக்கி போட்டுறணும். ஆமே. போகும்போது எதோ உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது, அப்படிதானே? திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கூகுள் பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஃபோனுக்கு விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விளம்பரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கூகுள் பிக்சலில் எடுத்தது, வீடியோ கிளாரிட்டி இதுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு அப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. போட்டிருந்த உடனே நான் போய் விலையை பார்த்தேன், 1,27,000 ரூபாய் பேசிக் ரேட்டு. அதுக்கு நல்ல ஒரு ஹேண்டி கேம் வாங்கிட்டு போயிடலாம். நல்ல கம்பெனி மினி வீடியோ கேமரா வந்து என்ன பண்ணிட்டு போயிடலாம், வாங்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபோன்ஸுனுடைய லைஃப் டைமில் 5 வருஷத்துக்கு மேலே எந்த ஃபோனும் தாங்கிறது இல்லை. 5 வருஷம் தாங்குனுச்சுனாவே நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாதுகாப்பாக கவருக்கு வரலாம் போட்டு உங்கள் பிள்ளைய பாதுகாக்கிறது மாதிரி பத்திரமா பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா டொமுலாம் போட்டிங்கன்னா முடிஞ்சு கதை. கடந்தனால என் காரனுடைய ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு.
நானும் வெளியே சுற்றி எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், அந்த பிரச்சனை உதறது நிற்கவே இல்லை. கடைசியாக ஒரு எலக்ட்ரீஷியன் சொல்லும்போது சொன்னார், ஒன்றும் இல்லை சார், உங்கள் ரிமோட் கீயை பொத்துன்னு கீழே போட்டிருப்பீங்க, அதில் அந்த செட்டிங்ஸ் என்ன பண்ணுவோம், அதில் வச்சுருக்க சாஃப்ட்வேர் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடும். அப்போ இப்போ நீங்கள் ஒரு 5 முறை 6 முறை ஒரு 10 முறை போட்டால் தான் என்ன பண்ணும், கரெக்டாக 7 முறை போடும்போது 7வது முறை ஸ்டார்ட் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சாரு. இது பிரச்சனை எங்கே இருக்குது, உங்கள் சாவி தான் தேயலையே, புதுசாக இருக்கே சார் அப்படின்னா, தேயணும்னு தேவையில்லை, டொம்முன்னு கீழே போட்டீங்கன்னா போச்சு அப்படின்னு. புரியுதா? அதே மாதிரி தான், நீங்கள் தேஞ்சு போகணும்லாம் தேவையில்லை, நீங்கள் உடல் அமைப்பில் எதுவும் மாறணும்லாம் தேவையில்லை. உங்கள் மனசில் ஒரு சின்ன கல் அடிச்சிச்சுன்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சீக்கிரமாக ஒரு வேதத்தை மறந்து போயிடுவீங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆராதனை கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு சில சூழ்நிலைகளில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் தவிர்க்க. அடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோன்னா அதை பார்த்துடணும். இல்லை அப்படின்னா சர்ச்சுக்கு வந்த உங்கள் குடும்பத்தின் மற்ற நபர்களிடத்தில் கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை தெரிந்து கொள்ளணும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இப்போ பாருங்கள், எதுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை நீ மறந்தால் கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியையும் என்ன பண்ணுவாராம், மறப்பா. அப்போ கர்த்தருடைய வேதத்தை மறக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற போது ஏனோ தானன்னு உட்காந்து ஏதாவது நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த கவனம் ஃபுல்லாக அப்படியே அவங்க வச்சிருக்கக்கூடிய பேனா மேலே, பென்சில் மேலே, அவங்க நோட்டு மேலே அவங்க கோலம் போடுறது, டிசைன் போடுறது. சிலர் விட்டு நோட்டை வாங்கி நான் பார்ப்பேன் அப்பப்போ. அந்த மெசேஜ் எழுதுகிற நோட்டில் பார்த்தீங்கன்னா கோலம், பொம்பளை பிள்ளைன்னா கோலம் இருக்கும், பசங்கள்னா ஏதாவது படம் இருக்கும். ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த வேதத்தை அசட்டை பண்ணக்கூடிய காரியம். வேத வசனம் அங்கே முக்கியம் இல்லை. அப்படி ஒரு வசனத்தை எழுதி முடிச்சுட்டு உடனே நிமிர்ந்து என்ன சொல்கிறோன்னு என்ன பண்ணணும், பார்க்கணும். கடந்த வாரம் ஒரு நோட்டை வாங்கி பார்த்தேன். நான் என்னென்ன வசனம் சொன்னேனோ அந்த வசனத்தை எழுதிட்டு பத்திரமா முடி வச்சாச்சு. நான் கேட்டேன், இந்த வசனத்தை திருப்பி ஒரு வாரம் கழித்து பார்த்தா உனக்கு புரியுமா நான் என்ன பேசினேன்னு? அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட் எழுதணும், எதை பற்றி பேசுகிறோம். நீ வேதத்தை மறந்தா என்ன நடக்கும், வசனத்தை அசட்டை பண்ணுனா என்ன நடக்கும், இதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் எழுதிக்கணும். சொல்லுங்க, கொஞ்சம் எழுதிக்கணும். அப்படி எழுதிக்கிற போது உங்களுக்கு எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் என்ன பண்ணும், நினைவில் வரும். சில பிள்ளைங்களுடைய நோட்டு பாருங்க, அழகாக நான் ஒரு 4 வசனம் சொன்னாவே அவங்க ஒரு 4 பக்கத்தை நிரப்பி வச்சிடறாங்க. ஏன் அப்படின்னா சொல்கிற கருத்துக்களையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க குறிப்பு எடுத்துக்கிட்டே வர்றாங்க. இது அவங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, அவங்க ஸ்கூலு, காலேஜ், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் என்னவா இருக்கும், உதவியாக இருக்கும். அதை தான் சொல்லும்போது சொல்கிறாங்க, கர்த்தருடைய கோபம் தனது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது, அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாகவும் வீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாகவும் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாகவும் தக்கதாயும் அடித்தார், அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி சுனாமி வரும்போது பார்த்தீங்க, அதுக்கு அடுத்து புயல் வரும்போது பார்த்துருக்கிறீங்க, அதுக்கடுத்து கொரோனா வியாதி வரும்போது பார்த்துருக்கிறீங்க. இதுல கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணாமல் கர்த்தருடைய வேதத்தை மறந்துடாம இருந்தவங்க யாராவது ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாங்களான்னு சொல்லுங்க. ஆமென். அந்த நாட்கள் அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்க போனோம் எங்க வரல, வீதிக்கு வரல, குவியல் குவியலாம். சுனாமி வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவியலாம். ஜேசிபி வச்சு குழி எடுத்துட்டு ஒரே குழிக்குள்ள நூற்றுக்கணக்கான பிணங்களை தள்ளினாங்க. பைபிள் சொல்லும்போது சொல்லுங்க, இது கர்த்தருடைய கோபம், மக்களுடைய கீழ்ப்படியாமை, மக்களுடைய பாவம், விக்கிரகங்கள் மேலே சாருகிற போது,
விக்கிரகம் பெருகுகிற போது வேதனை பெருகும். உன் குடும்பத்தில் கர்த்தரை மறக்கிற காரியம் வந்துடக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை மறக்கிற காரியம் வந்துடக்கூடாது. இதுல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க எவ்வளவு வேணாலும் வளருங்க, அது சந்தோஷம். ஆமென். நீங்க நல்லா இருக்கிறது சந்தோஷம். புரியுதா? யாருக்கு நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்காதுன்னா கர்த்தர் இல்லாதவங்களுக்கு பிடிக்காது, பிசாசு பிடிச்சவனுக்கு தான் பிடிக்காது. நீங்க வளர்றது கர்த்தரை உடைய பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஆமென். நீங்க வீடு கட்டுறீங்களா, உங்க பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில. கர்த்தரை நம்புகிற எல்லாருக்கும் என்ன பண்ணும்? பிடிக்கும். ஆமென். புரியுதா? நீங்க உயர்றீங்க, பிடிக்கும். உங்க குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, அது பிடிக்கும். சந்தோஷமா வந்து ஆசீர்வதிப்போம். எதுக்கு ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு உயர்வு கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆமோதிக்கிறோம். ஆமென். நீங்க ஒரு தொழில்துறை ஆரம்பிக்கிறீங்களா, சந்தோஷம். ஐயோயோ இதுல நீ நஷ்டப்பட்டு போயிடுவ, ஏற்கனவே நிறைய பேர் நஷ்டப்பட்டாங்க அப்படிலாம் சொல்றது கிடையாது. பல பேர் நஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த தொழில்ல உங்களால முன்னேற முடியும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஊழிய ஆரம்பத்தில் கைப்பிரதி கொடுக்கும்போது எங்களிடத்துல பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள்லாம் கொடுக்காத கைப்பிரதியா தம்பி நீங்கள் கொடுக்க போறீங்க, நாங்கள் பார்க்காத மக்கள், அதெல்லாம் வணங்கா கழுத்து உள்ளது, ஒன்றும் ரசிக்கப்படாது அப்படின்னாங்க. எனக்கு காரைக்குடி பகுதியில் நிறையா சபைகள் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? வணங்கா கழுத்துனா வந்திருப்பாங்களா மக்கள்? ஆமென். நான் ஊழியத்தை விட்டு வந்த இடத்துல ஊர்லயே இன்னைக்கு இன்னொரு சபையை ஆரம்பிச்சாச்சு. விட்டுட்டு வந்துட்டேன்னா இது பண்ணிட்டு வரல, அதை அங்கே ஒப்படைச்சிட்டு வந்தேன். அந்த நான் ஒப்படைச்சிட்டு வந்த திருச்சபையும் இன்னொரு பகுதியில் இடம் வாங்கி கட்டி நடந்துட்டு இருக்கு. புதிதாக எக்ஸ்டன் ஆகியிருக்க ஒரு புதிய பகுதிகளிலும் சர்ச்சை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள், என்னோட ஃப்ரெண்டு அவர் இன்னொரு பெரிய சர்ச்சை கட்டி இருக்கிறாப்புல. ஃபாதரோட திருச்சபைகள் அங்கே இருக்குது. அங்கங்கே வேற வேற பகுதிகளில் நூற்றுக்கணக்கான திருச்சபைகள் அந்த பகுதியில் வளர்ந்துட்டு இருக்கு. ஏன் வளருது அப்படின்னா விதை போட்டிருக்கு. விதை என்னைக்காவது ஒரு நாளைக்கு முளைக்கும். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாளில் நம்ம பசுமை திண்டிவன் அமைப்பில் ஒரு பனங்கன்று முளைச்சிருக்கிற ஒரு படமும் வீடியோவும் போட்டிருந்தோம். ஒருவேளை எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியாது. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கொட்டை. போன வருஷம் போட்ட அந்த விதை முளைச்சி இப்போ எவ்வளோ பெருசு இருக்கு தெரியுமா? 2 இலையில இருக்கு. ஒரு பெரிய இலை வந்திருக்கு, ஒரு குருத்து இலை வந்திருக்கு. எவ்வளோ நாள் ஆயிருக்கு? ஒரு வருஷம் டைம் ஆயிருக்கு. இல்லை, ஒரு வருஷம் டைம் எடுத்திருக்கு. நம்ம போட்டதெல்லாம் பட்டு போச்சுன்னு போய் நோண்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்களுக்குள்ள சில வளர்ச்சியை பார்க்கிறதுக்கு டைம் எடுக்கும், சில ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு டைம் எடுக்கும். அதாவது பிசிக்கலா நீங்க உங்க கண்ணால பார்க்கறதுக்கு. இதெல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். இந்த பனங்கொட்டை மண்ணுக்குள்ளேயே ஊறி வேர் விட்டு குருத்து விட்டு அது என்னென்ன பண்ணணுமோ, அந்த பனம் பூ ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் அந்த நொங்கு மாதிரி இருந்த அந்த பகுதி பூவா மாறி அதுக்குள்ள குருத்து உண்டாகிற அளவுக்கு ஒரு இது மாறி, அது அதாவது கருவுற்று ஒரு பிள்ளை பெறுறது மாதிரி அங்கே அந்த கொட்டைக்குள்ள ஒரு செயல் நடக்குது. அந்த பனங்கொட்டைக்குள்ள ஒரு செயல் நடந்து அது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும்? அது முளைக்கவே ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிரும் அது வெளியில நல்லா தெரியறதுக்கு. 1 வருஷம் ஆன பின்னாடி தான் வெளியில தெரியும். அதுக்கப்புறம் அதை புல்லு மேயும் போது மாடு கடிக்கும், ஆடு கடிக்கும், ஆனாலும் சாகாது. அடுத்தடுத்த குருத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு குருத்தா வர வர நீங்க வெட்டி போட்டாலும் சரி, அல்லது ஆடு மாடு மேய்ஞ்சிட்டாலும் சரி, அடுத்த குருத்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மட்டை அடுத்து வர்றதெல்லாம் நல்லா பெரிய ஸ்ட்ராங்கா அதுல ரொம்ப மாதிரி கருக்கோட வரும். அதுக்கப்புறம் ஆடு மாடு திங்குமா? அந்த ஓலையே ஸ்ட்ராங்கா வரும். அந்த ஓலையே எப்படி இருக்கும் தெரியுமா? அதை கையை வச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக அறுத்துரும். அதுவே ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அதுல ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த குருத்து வரும்போது. அதை எடுத்து நீங்க வெட்டு காயத்துல வச்சீங்கன்னா வெட்டு காயமே ஆறிடும். அதுல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு.
பட் அது ஒரு பனைமரமாய் மாறி காட்சி அளிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அது மாதிரிதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜூம் ஜாம்லாம் கிடையாது, மேஜிக் மாதிரி கிடையாது. நான் இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு போனேன், சாயந்தரம் எனக்கு 1 கோடி ரூபாயாய் கடவுள் கொடுத்தார், அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். புரியுதா? இன்னைக்கு போனேன், நாளைக்கு அப்படியே எந்திரிச்சு துள்ளி அப்படியே ஓடிட்டேன் ரோட்ல அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. மனமாற்றம். சொல்லுங்க, மனமாற்றம். மனமாற்றம். நாளுக்கு நாள் நான் புதிதாகணும், நாளுக்கு நாள் நான் பலனாகணும். அப்படி ஆகும்போது தான் கர்த்தர் என்னை என்ன பண்ண முடியும், ஒரு காரியத்தை கொண்டு வர முடியும். அப்படியே வந்துருங்க, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தின் பக்கமாய் திருப்புங்களேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்க பாருங்க, பைபிள் சொல்லும்போது சொல்லுங்க, இந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் நடத்துறதுல இருந்து எப்படி நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க சிந்தை என்ன பண்ணுதான், இருள் அடைகுது. எடுத்துட்டீங்களா? நீங்க நல்லா திருப்பி பாருங்க, இது முக்கியமான ஒரு வசனம். இந்த ரோமர் அழகா ரோமருக்கு எழுதுனதுல அவர் நல்லா தெளிவா 21வது வசனத்துல சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும். அப்ப நீங்க எல்லாம் யாரு? தேவனை அறிந்தவர்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க யாரு? தேவனை அறிந்தவர்கள். நீங்க என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். எப்படி தேவனை மகிமைப்படுத்தணும்? உங்க சொல்லால, உங்க செயலால, உங்க பொருளால, உங்க நன்னடத்தையினால, உங்களுக்கு உண்டான யாதொற்றால. புரியுதா? நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். இது செய்யணும். இதுக்குள்ள பிசாசு சில நேரத்தில் கிறுக்கு புத்தியை உள்ள கொண்டுட்டு வந்துடும். ஏன் நீ தேவனுக்கு கொடுக்கணும், ஏன் நீ தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், ஏன் அப்படிம்பாங்க. ஊழியம் செய்யுங்கன்னா ஒரு பிள்ளைக்கும் அந்த எண்ணமே வராது. அப்படியே வருவாங்க. அவன் சொல்லுவாங்கல்ல, இந்த பிடிச்சி வச்ச பிள்ளை யாரு அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி வந்து உட்காந்துருக்கிறது, அப்படியே எந்திரிச்சு போயிடுறது. அல்லேலூயா, சோத்திரம். ஒரு வாரம் கடமை முடிஞ்சிச்சு. அப்படி இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பிரயாசப்படணும். சொல்லுங்க, பிரயாசப்படணும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை சர்ச்சுக்கு வாங்க அப்படி கூட்டிட்டு வரணும். எதுக்கு? யான் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம் அப்படி கிடையாது. யான் பெற்ற இன்பம் பெருக. கர்த்தரை தேடி நான் போனதுனால எனக்கு உண்டான நன்மைகள் நீ பார்க்குறியல்ல, உனக்கு வேணுமா வா அப்படி சொல்லி கூப்பிடணும். ஆமென். என்ன செஞ்சீங்க அப்படி கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சீங்க அப்படி கேட்டிங்கன்னா, என்ன செஞ்சேன் அப்படின்னு காட்டிடுவார். ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்கிட்ட. அதுதான் சொல்லும்போது சொல்றாரு, ஸ்தோத்தரியாமல், மகிமைப்படுத்தாமலும். ரெண்டாவது ஸ்தோத்தரிக்கணும். பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேங்க. சர்ச்சில் இல்லை, வெளியில் சொல்லணும். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன். ஒருவேளை கர்த்தர்னு அவங்களுக்கு தெரியலைன்னா, ஏசப்பாவோட கிருபையில் என்ன இருக்கேன், ஏசப்பாவோட உதவியில நான் நல்லா இருக்கிறேன். அவங்களுக்கு புரிகிறது மாதிரி சொல்லணும். உங்களுக்கு புரிகிறது மாதிரி அங்க போய் அல்லேலூயா கர்ராபாலாதோ ராபாக்கா அப்படிங்க கூடாது. அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு புரிகிற அந்த ஸ்டைல்ல சொல்லணும். அங்க போய் வேதம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா, பரிசுத்த வேதம் அப்படி சொல்லக்கூடாது. வேதம்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சில பேருக்கு பைபிள்லாம் என்னன்னு தெரியாது. சில பேர் இயேசுனாவே தூரமாக ஓடிடுவாங்க. அங்கெல்லாம் அவங்க ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், நான் கடந்த நாளில் சொல்லும்போது சொன்னேன், இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் உண்டாக்குன கடவுள் இதை எப்படி நல்லா வச்சிருக்காரோ அதே மாதிரி அந்த கடவுளை நம்பினா உங்களையும் நல்லா வச்சிருப்பார். ஆமே. அவங்களுக்கு அதை அப்படி சொன்னாதான் புரியும். ஒரு விவசாயிகிட்ட போய் விவசாய முறையில் சொல்லுங்க. ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவனுக்கு அவன் ஸ்டைலில் சொல்லணும். ஆமே.
அந்தந்த விங்குக்கு தகுந்தது மாதிரி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டருக்கு சொல்கிறது மாதிரி சொல்லணும். அவங்களுக்கு போய் ஒரு ஆரம்ப விசுவாசிக்கு சொல்கிறது மாதிரி சொன்னோம்னா இது என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் பாஸ்டர் மீட்டிங்கில் போய் இப்படி பேசியிருந்தேன்னா அப்படி இருக்கும். அங்கே பேச வேண்டிய விதத்தில் நான் என்ன பண்ணணும், அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ நீங்கள் புதிதாக சொல்லணும். அதுதான் ஸ்தோத்தரிக்கிறது. அவன் ஏற்றுக்கலை, அவன் வரணுங்கிறதுக்காக இல்லை. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சொல்லலைன்னா தூங்க போகக்கூடாது. ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது சொல்லிவிடணும். ஆமே. இப்போ என்னோட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகிடும். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு போகும், யாராக இருந்தாலும் போகும். எனக்கு ஒரு ஃபோன் வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகி அவங்களே புரிஞ்சுக்கணும், இவர் எங்கே இருக்காரு, மீட்டிங்கில் இருக்கிறார், சர்ச்சில் பேசிக்கிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நான் சொல்கிற வார்த்தை அவங்க காதுக்குள்ளே போயிடும், விடுறதில்லை. அவங்க அரை மணி நேரம் ஆனில் இருந்தாலும் ஆன்லேயே இருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் பாட்டில் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐயோ பேட்டரி சார்ஜ் எல்லாம் போயிருமே, அப்படிலாம் கிடையாது. போனால் போகட்டும், சார்ஜ் போட்டுக்கலாம். இது இன்னைக்கு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. ஆமே. அவங்க என்ன பண்ணணும், கர்த்தரை தேவன் என்று மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அப்படி செஞ்ச தங்கள் சிந்தனைகளினாலே வீணராயிடுவாங்க. சிந்தனையில் பிரச்சனை வந்துடும். இது ரெண்டையும் செய்யலைன்னா. மூணாவது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைஞ்சிரும். அங்கே உணர்வு இல்லை, சிந்தனையில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்து எங்கே பிரச்சனை வரும், அவங்களுடைய இருதய உணர்வில் வரும். அவங்களுக்கு உணர்வே வராது. எப்போ பார்த்தாலும் தான் சொன்ன ஓட்ட ரெக்கார்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பேசினாலும் புரியாது, மணிக்கணக்காய் பேசினாலும் புரியாது. சில நபர்களுக்கு ஜெபிக்க சொல்லும் போது நான் சொல்லிடுவேன், நீங்களே உட்காந்து ஜெபிச்சுட்டு போங்க அப்படி சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை வராமல் நான் ஜெபிக்கிறதுனால அங்கே என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல அவங்க நம்பணும், கர்த்தர் அற்புதம் செய்வாருன்னு நம்பணும். பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் கையை வச்சா எனக்கு நடக்கும் அப்படி இல்லை. கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடு நம்பணும். இந்த நம்பிக்கை இருளடைஞ்ச இருதயத்துக்குள்ள வராது. ஆமே. ஏதோ வந்துட்டீங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க, வந்துட்டிய ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அங்கே நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்? அவங்க ஜெபத்தை விரும்பலை. ஏதோ நம்ம போனதுனால ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஜெபம் வீணா, வேஸ்ட்டு. நாய்களுக்கு முன்னாடி முத்த போன, பன்றிகளுக்கு முன்னாடி முத்த கொண்டு போய் போடக்கூடாது சொல்லிட்டேன். நாய் தான் கக்கினதை தின்னும் அப்படி சொல்லிட்டார். அவங்க மனம் திரும்புதலை என்ன பண்ண மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது அவங்க வீணர் அப்படி சொல்லி முடிச்சுட்டார். உணர்வு இல்லாதவர்கள் அப்படி சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கடுத்து சொன்னார், அவங்க இருதயம் இருள் அடைஞ்சு போச்சு. இப்போ அவங்க இருதயத்துக்குள்ள மறுபடி வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சத்தை மறுபடி என்ன பண்ணணும், கொண்டுட்டு வரணும். அப்போதான் சொன்னார், கர்த்தருடைய வேதம் நம்ம பாதைகளுக்கு என்னது, தீபம், வெளிச்சம். ஆமென். என் பாதைக்கு வெளிச்சம் புரியணும்னா தீபம், லைட்டு. அப்ப கர்த்தருடைய வேதம் இருந்தா தான் என் இருதயத்துக்குள்ள வெளிச்சம் இருக்கும், உணர்வு இருக்கும், கர்த்தரை தேடுகிற எண்ணம் இருக்கும், கர்த்தருக்காக வாழணுங்கிற வைராக்கியம் இருக்கும். அப்ப இருள் அடைஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே போயிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன் யோசிக்கணும். கர்த்தர் என்னை ரட்சித்தால் நான் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையாக இருப்பேன். நான் ஆரம்ப நாட்களில் எடுத்த முடிவை கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தர் கொண்டு வந்த சபையை குறித்து யோசிக்கணும். இந்த கர்த்தர் இங்கே வைத்து என்னை எப்படி வளர்த்தாருங்கிறத யோசிக்கணும். நான் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் என்ன பண்ணணும், யோசிக்கணும். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் எங்கே தான் வரணும், வீட்டுக்கு தான் வரணும். ஆமென். அந்த எண்ணம் வரணும். அப்படி வரும்போது நம்ம குடும்பத்தில் பேசணும், டெய்லி சொல்லணும், வாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு என்ன பண்ணணும், குடும்பமாக போகணும், முன்கூட்டியே போகணும். கொஞ்சம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிடணும். தூரத்தில் கிராமத்துலேருந்து வர்ற உங்களுக்கெல்லாம் கஷ்டம், வாகன வசதிகள் சரியாக இல்லை. ஆமென்.
பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ புரியுதா? எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து கர்த்தரை தொழுது கொள்வது, நீங்கள் வர்றது கஷ்டம்தான். ஆனாலும் அந்த கஷ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் முன்கூட்டி வந்து உட்காருவீங்க. ஆமாம், முன்னாடியே அப்போ தான் வருவீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லது ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியாவது வரணும். சபையில் நிறைய வேலைகள் இருக்கும். அப்போ நீங்கள் சபைக்கு போய் அதெல்லாம் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ வந்து உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும். இதெல்லாம் கர்த்தர் அவர் கணக்கில் என்ன பண்ணுவார்? வைத்திருப்பார். இருள் அடைஞ்சவங்க இதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ பாருங்க, அங்கே சொல்கிறாங்க, அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லி பைத்தியக்காரராயிட்டாங்க அப்படி சொல்கிறேன். நீங்கள் தெளிவாக அந்த காரியங்களாக புரிஞ்சுக்கணும். அப்படியே வந்துருங்களேன். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4:17-18. உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலும் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஓகே, இங்க பாருங்க, இங்க எபேசியருக்கு எழுதும் போது அந்த இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதுறாரு. அங்க சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்க, கர்த்தரை அறியாத புறஜாதிகள், அவங்க சிந்தனையில் என்ன இருக்காங்களாம்? வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படின்னு ஒரு புத்தி சொல்றார். எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்றார், நீங்க கர்த்தரை தெய்வமா கொண்டவங்க, இந்த கர்த்தரை தெய்வமா கொள்ளாதவர்கள் நடக்கிறது போல நீங்கள் வீணான சிந்தனையில் என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றார், நீங்க நடக்கக்கூடாது. அது ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, புத்தி இருள் அடைஞ்சு போயிடுச்சு. அவங்க புத்தியில தெளிவு இருக்காது. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் அப்படி சொல்றாரு. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தரை அறியாதவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டு போயிருக்காங்க. அப்ப புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள் இருளை பத்தி பேசுவாங்க. புத்தியில தெளிவு உள்ளவங்க நீங்க வெளிச்சத்தை பத்தி பேசுவீங்க. ஆமே. இப்ப நீங்க யோசிங்க, நீங்க வெளிச்சத்தை பத்தி பேசுறீங்களா, இருளை பத்தி பேசுறீங்களா? நல்லதை பேசுறீங்களா, கெட்டதை பேசுறீங்களா? புலம்புறீங்களா, ஆனந்த தைல அபிஷேகத்தை பத்தி பேசுறீங்களா? ஆமே. கொஞ்சம் காதை கொடுத்து நல்லா என்ன பண்ணணும்? நீங்க கேட்கணும். இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே அப்படி சொல்ற. அடுத்து அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அறியாமை. இந்த ஆமை மட்டும் எப்போ போனாலும் வந்துடுது. இங்க இருக்க அறியாமை. அவங்களுக்கு என்ன தெளிவு இல்லை, அதை குறித்து விளக்கம் இல்லை. அப்படி ஒரு தெளிவு இல்லைன்னா என்ன பண்ணணும்? வந்து உட்காந்து கேட்கணும். வந்துடணும். எப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருதோ வந்து உட்காந்து, இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்துருவோம். அந்த ஆலோசனையை உடனே கேட்கணும். ஆலோசனையை கேட்டுட்டு இவர் இப்படி தான் சொல்லுவார் அப்படி போயிடக்கூடாது. ஆலோசனை கேட்டு, இது உனக்கு நல்லதில்லை, இது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது, என்னைக்கா இருந்தாலும் இது பிரச்சனையாக தான் இருக்கும், அதனால இது வேண்டாம், ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவோம். சில காரியத்தை இதை செய்யி அப்படி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் ஒரு மனசுல செய்யுன்னு சொன்னா செய்யணும். ஒரு மனசுல செய்யக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. தெளிவா நீங்க இந்த காரியங்களை எல்லாம் கவனமா கவனிக்கணும். அங்க சொல்லும் போது சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது, எட்டர்னல் லைஃப் இருக்காது, நித்திய வாழ்க்கை இருக்காது. இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தத்தையும் செய்வாங்க. ஒரு அசுத்தம், 2 அசுத்தம்னு இல்லை, சகலவித அசுத்தம். வாயில வந்ததெல்லாம் பேசி, மற்றவங்களை அசிங்கப்படுத்தி,
அதுக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, தூற்றி தெரிவாங்க. இதுல எல்லாம் ரொம்ப கவனமா என்ன பண்ணணும், இருக்கணும். வாயில் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நான் அடிக்கடி சொல்லும்போது சொல்றது உண்டு, நடந்தது மாதிரி உங்களால சொல்ல முடியலைன்னா உங்களுக்கு பேர் தான் தூசணக்காரர்கள்னு பைபிள் சொல்லுது. ஆமே, நீங்க புத்தியில அந்தகாரப்பட்டு நீங்க தூசிச்சிட்டு தெரியுறீங்க. உள்ளதை உள்ளதாய் சொல்லணும். ஆமே, சபைக்கு வந்தா ஏன் வந்தேன்னு சொல்லணும், சபையை விட்டு நின்னா ஏன் நின்னேன்னு சொல்லணும். நீங்களா ஒரு கற்பனை கதையெல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அறிவுக்கு தோன்றுகிறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் கணவன் உங்கள் மனைவிக்கும், உங்கள் மனைவி உங்கள் கணவனுக்கும் எந்த காரியத்தை கொண்டும் உண்மை இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. உள்ளதை சொல்லிடணும். ஒரு மாதிரி முழிக்கிறாங்க, எப்படி சொல்றது, எப்படி சொல்லிடணும். இதுதான் சார்லஸ், அப்படி சொல்லிடணும். எல்லார்ட்டையும் போய் இல்லை. நம்ம புரியுதா? சார்லஸ் இப்படிதான், சார்லஸ் இதுதான், சார்லஸ் உன்னுடைய நிலைமை தான் அப்படின்னு என் மனைவிக்கு என்ன பண்ணணும், தெரியணும். அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்தில் தெரியணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றி தெரியணும். பிள்ளைகள்கிட்ட தெளிவாக சொல்லிடணும். அதனால் ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளோடு உட்காந்து பேசுகிற போது சொல்லிடுறது உண்டு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. இந்த சட்டத்திட்டத்துக்குள்ள இருக்கிறது வரலும் நீ எனக்கு பிள்ளை, நான் உனக்கு அப்பா. சட்டத்திட்டத்தை விட்டு வெளியில போயாச்சுன்னா நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அப்பாவும் இல்லை. ஏன் அப்படின்னா அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒழுங்கு. உன் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் நீ என்ன பண்ண, கீழ்ப்படு, அடங்கி இரு அப்படி சொல்லுது. அப்ப அடங்கி இருக்க முடியல அப்படின்னா உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, அடங்காப்படாரின்னு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு தெரியக்கூடாது. தெளிவா சொல்லிடணும், இதுதான் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லிடணும். அதுக்கு மீறி போனா என் எல்லையை விட்டு போயிட்ட, சாரி, புரியுதா, என் எல்லை விட்டு போயாச்சு, சாரி அப்படி சொல்லிடணும். நீங்க சொல்லுவீங்களா? நானும் அப்படிதான் சொல்லுவேன். நான் என்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? என் பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும். திருமணம் ஆகி போய் உன் குடும்பத்தில் நீங்கள் கணவன் மனைவி எப்படியோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறீங்க. கர்த்தரோடு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, முடிவு பண்ணிக்கிறீங்க. ஆனால் இங்கே இருந்தால் இப்படி தான் என்ன பண்ணணும், இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்லிடணும். இது பிடிக்காது. அதனால தான் ஆரம்பத்தில் தொடங்கும் போதே அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷனோட தொடங்கியாச்சு இந்த செய்தியை. அதுதான் இங்க சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் அசுத்தமானதை செய்வாங்க. அதுக்கடுத்து பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, தப்பாக ஆலோசனை நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. காமம், இச்சையில் அலைய வைக்கும். இந்த சாத்தான் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை இந்த இச்சை. இதுக்கு ஒரு கைட்லைனே வச்சிருக்காரு ஆண்டவர். இதுக்கு எங்க எது உனக்கு உள்ளது, எது உனக்கு இல்லாதது. உனக்கு இல்லாத ஒன்றை நீ என்ன பண்ணக்கூடாது, தேடுன அப்படின்னா அதுக்கு பேர் இச்சை. அதை நீ நடப்பித்தீன்னா காம விகாரம். சொல்லியிருக்கு, உனக்கென வச்சிருக்கிறத உனக்கென கொண்டு வரும்படி என்ன பண்ணணும், பொறுமையாய் காத்து இருக்கணும். எதா இருந்தாலும் சரி, பொருளா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நீங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா பைபிள் சொல்லுது, அவர்கள் காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களோ இந்த மேல சொன்ன இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆமாவா? ஆண்கள் பக்கம், இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் கிறிஸ்துவை எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? காம விகாரத்துக்கு இச்சைக்கு இல்லை, உங்களுக்கு அனுபவிக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு 100% உங்களுக்கு பர்மிஷன் உண்டு.
அதை விட்டு அங்கிட்டு போகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கா, அது உங்களுடையது. பக்கத்து வீட்டுக்காரனை எட்டி பார்க்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா, அது உங்களுடையது. பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கக்கூடாது என்ன நடக்குதுன்னு. ஆமே. உங்கள் வாகனம் உங்களுக்குடையது. அடுத்தவங்க வாகனத்தை சூழ்நிலை நிமித்தம் நீங்க வாங்கி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்க வாகனம் போல பாவித்து ஓட்டிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுறணும். இது நம்ம தாங்கிறது மாதிரி தட்டமுட்டான்னு என்ன பண்ணக்கூடாது. உங்களால் முறுக்க முடிகிற அளவுக்கு முறுக்கி போய் எங்கேயாவது முட்டி உடச்சி கொண்டு வந்து என்ன செய்யறது, போன வழியில் முட்டிட்டேன்னு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்ததை எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிற சூழ்நிலை வரும்போது பயத்தோடும் பக்தியோடும் அதை கையாளணும். ஏன்னா அது உங்களுடையது இல்லை. அப்படி உங்களுடையதான் நீங்கள் அதை நீங்கள் பாவிச்சிச்சிட்டிங்கனாவே இச்சை உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், இது எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிற வேலை சொல்லணும். இந்த மாதிரி கர்த்தர் நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படியே சங்கீதத்துக்கு வந்திருக்கு. 14:3 14வது சங்கீதம் 3வது வசனம். வழிவிலகி எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படி சொன்னார். எல்லோரும் என்ன பண்ணாங்களாம், ஏகமா கெட்டு போயிட்டாங்க வழி விலகி. எல்லாரும் அப்படிங்கும்போது எல்லாரும் இப்போ இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே அதில் தான் வருவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வழி விலகி இருக்கும். எங்கே வழி விலகி இருக்கோன்னு கண்டுபிடிச்சு அந்த வழிக்கு வந்துடணும், அந்த பாதைக்கு வந்துடணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை சபைக்கு கொண்டு வருகிறார். ஆமென். அப்படியே சங்கீதம் 33வது சங்கீதம் 13வது வசனத்துல இருந்து பாருங்களேன். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தலத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, 16ல சொல்லும்போது சொல்றாரு, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். ஓகே. சௌரியவான் தன்னுடைய பலத்தின் மிகுதியினால என்ன பண்ண முடியாது. பைபிள் தெளிவா சொல்லுச்சு, ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த மனுஷனும் ஒரு மனுஷனையோ எதையோ ரட்சிக்க முடியாது, விடுவிக்க முடியாது. ஆமென். தன் சுயபலத்துல தானா ரட்சிச்சிட முடியுமா? தானா பாவத்திலிருந்து விலகிட முடியுமா? முடியாது. அப்ப இதுக்கு யார் உண்டு அப்படின்னா சர்வ வல்லவர். ஆமென். இப்ப பாருங்க, அதில் சொல்லும்போது ரட்சிக்கிறதற்கு குதிரை வருதா, தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தனக்கு பயந்து தமக்கு பயந்து காத்திருக்கிறவர்களையே அவர்கள் மேல் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். ஃபர்ஸ்ட் அவர்கள் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். இப்போ உங்களை நீக்கி உங்களை விடுவிக்கிறதற்கு, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் தப்புவிக்கிறதற்கு, காப்பாற்றுகிறதற்கு, தாங்குகிறதற்கு, ஏந்துகிறதற்கு கர்த்தருடைய கண் இருக்கு. புத்தியில் அந்தகாரப்பட்டு போய் அந்த கர்த்தருடைய கண்ணை பார்க்காம இருந்தா இன்னைக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கண்ணை பார்க்கணும். முழங்கால் போட்டு உங்க வீட்டில்
கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அவருடைய கண்ணு உங்க மேல பார்க்கணும். அவர்கிட்ட சொல்லணும், நான் பாவம் செஞ்சேன், நான் மீறுதல்ல இருந்தேன், நான் அக்கிரமத்தில் இருந்தேன், என் சுய புத்தியில சாஞ்சிருந்தேன், என்னால நான் ரட்சிச்சு கொள்ள முடியும்னு நம்பி இருந்தேன், நான் பெருசா நீ பெருசான்லாம் வாதிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். இது பலவானும் கிடையாது, ராஜாவும் கிடையாது, குதிரையின் பலமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆமே, ஒரே ஒருத்தர் தான் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவ, என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவ, என்னை மீட்டெடுக்கிறதற்கு வல்லமை உள்ளவ, என்னை பாதுகாக்கிறதற்கு வல்லமை உள்ளவ. அவர் ஒருவரால் மட்டுமே என்னுடைய எல்லா காரியங்களிலிருந்து என்னை மீட்டு என்னை தப்புவித்து என்னை விடுவிக்க முடியும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களை அப்படியாய் காப்பாராக. கர்த்தர் உங்களை அப்படியாய் உங்கள் பகுதிகளில் எல்லாம் உங்களை மீட்டு உங்களை விடுவிப்பாராக. பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய பஞ்சம் போன்ற தோற்றமளிக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை விடுவிக்க போகிறார். இந்த நாள் ஆராதனையில் நான் சொன்னது போல இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து உங்களுக்கு அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு போதுமானவராயிருக்கிறார். உங்கள் பகுதியில் ஒரே ஒரு காரியம்தான், அந்தகாரப்பட்டு இருக்கிற, இருளடைஞ்சிருக்கிற, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற, வேதத்தின் மேலே வேத வசனத்தின் மேலே அலட்சியமாய் அசட்டை பண்ணக்கூடிய, வேதத்தை மறந்து போய் படிக்கிறதுல நேரம் ஒதுக்காமல் இருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் மாற்றினா போதும். இந்த வாரத்தில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும். ஏசாயா தீர்க்க தரிசனம் 43வது அதிகாரம் 8வது வசனத்தின் பக்கமாய் அப்படியே திருப்பி வாசிங்களேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் 43வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒருத்தர் சத்தமா படிங்களேன். கண்கள் இருந்தும் குருடரா இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடரா இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இங்க பாருங்க, இங்க சொல்றாரு, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் அடிச்சனர். உங்களை ரட்சிச்சு உங்களை ரட்சிக்கப்பட்ட உங்களை அறிவித்து உங்களை எல்லாரும் மத்தியில விளங்க பண்ணினது அவரே. ஆமென். ஆமென். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா இருக்கிறதுக்கு இல்ல, சர்ச்சுக்கு வந்துட்டு பாடிட்டு ஆராதிச்சுட்டு போறதில்லை. நீங்க தான் அவருக்கு என்னது? சாட்சி. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அவருக்கு சாட்சி. ஆமென். அல்லேலூயா. உங்களை சும்மா கர்த்தருக்கு கொண்டுட்டு வரல, அவர் உங்களை சாட்சியாய் நிறுத்தும்படி கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு என்ன பண்ணாரு? கொண்டு வந்திருக்கிறார். அதுல நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அதுல சொல்லும்போது சொல்லியிருக்கு, எல்லா காரியத்தையும் சொல்லும்போது அவர் சொல்றாரு பாருங்க, அங்க 11வது வசனத்தின் பக்கமாய், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து
நானே அறிவித்து ரட்சித்து ரட்சிச்சு விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தான் எனக்கு சாட்சி. யோவான் 3வது அதிகாரம். யோவான் 3வது அதிகாரம். அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். இங்க சொல்ற நீர் தேவன் என்றும் போதகர் என்றும் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஓகே, இங்க பாருங்க, இந்த அடிப்படையில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபிறப்பு, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிற காரியம். இங்கே அதை தான் அவர் விளக்கமாக சொல்கிறாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், வெறும் ஞானஸ்நானம் எடுத்ததோடு இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தணும். இந்த 2 விதமான பிறப்பு இருக்கு. 3 ஃபஸ்ட்டு தாயின் வயிற்றில் மனுஷனாய் பிறக்கிற ஒரு பிறப்பு. 2வது தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதன் மூலம், மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதன் மூலம் இருக்கிற 2வது பிறப்பு. 3வது ஒரு பிறப்பு இருக்கு. அது பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டு பிறக்கிற பிறப்பு. இந்த 3 விதமான பிறப்புக்குள்ளேயும் ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ என்ன பண்ணணும்? கடந்து வரணும். ஆமென். சர்ச்சுக்கு வந்துட்டா மட்டும் பத்தாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தாயின் வயிற்றில் பிறந்ததுனால தான் இப்படி மனுஷியா இங்கே வந்திருக்கிறீங்க. 2வது, ஒரு சிலர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எடுக்காதவர்கள் இருக்கிறீங்க. மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் உங்களுக்கு என்ன சொல்லுது பைபிளு? நீங்கள் 2வது பிறப்பை பிறந்துட்டீங்கன்னு சொல்லுது. சும்மா சர்ச்சுக்கு அம்மா அப்பா வர்றாங்கன்னு முங்கி எந்திரிச்சதில்லை, அல்லது சர்ச்சுக்கு வந்துட்டேன் எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படி கிடையாது. நானே மனம் திரும்பி இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டது போல அவர் சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினதின் அடையாளமாக என் பாவ சரீரத்துக்கு நான் மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நான் மூழ்கி என்ன பண்ணுறேன்? அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் அடையாளமாக இருக்கிற அந்த விசுவாச செயலை ஞானஸ்தான தொட்டியிலையோ ஆறுலையோ ஏரியிலையோ குளத்துலையோ, அதாவது நீர்நிலையில் முங்கி எந்திரிக்கிற அளவு உள்ள ஒரு இடத்துல உங்களை வழி நடத்துகிற ஒரு போதகர் மூலமாய் நீங்கள் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து 2வது பிறப்பு பிறக்கணும். 3வது பிறப்பு பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் பிறக்கணும். இதில் அந்நிய பாஷை இருக்குது, வரங்கள் இருக்குது, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்குது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கேட்கிறது இருக்குது, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறது இருக்குது, வளர்ச்சிக்கு எப்படி உணவு, உடை, உறங்குறதுக்கு இடம், படிக்கிறதுக்கு இப்படி நிறைய பிரயாணத்துக்கு வாகனம் இப்படி எல்லாம் தேவைப்படுதோ, அதே மாதிரி உங்கள் ஆவிக்குரிய உங்கள் வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, வரங்கள் கர்த்தர் கொடுத்த வரத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் செய்கிறது தான் ஆவியில் பிறக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் 2 பிறப்பு பிறந்துடுவாங்க.
இந்த மூணாவது பிறப்பு அப்படிங்கிறது அதையும் ஃபார்மாலிட்டியாக ஒரு 10 கமன்னு ஒரு 10 வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். புரியுதா? அது இல்லை. உங்கள் வாழ்க்கையை உட்காந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். ஆவியானவரே, நான் வெளியில் போகிறேன், நான் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எப்போ போகணும், எப்போ போகக்கூடாது, எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது சொல்லித்தாங்க. ஃபாதர் பாட்டாவே பாடிட்டார், கற்றுத்தாரும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே அப்படி சொல்லி என்ன பண்ணாரு? ஆவியானவரே ஆவியானவரே அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடலை நம்மளுக்கு எழுதி வச்சுட்டாங்க. ஒருவேளை இதை சொல்ல மறந்துட்டா அந்த பாட்டை பாடிட்டு கூட போகலாம், அது வசனம்தான். ஆமே. அப்போ ஆவியானவர்கிட்ட கேட்கணும், இது நீங்கள் தான் சொல்கிறீங்களா, இது நீங்கள் தான் செய்கிறீங்களா, இது உண்மைதானா, அப்படி தானே? வசனம் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படி கேட்கணும். கனவு பார்த்தேன், காட்சி பார்த்தேன், கன்றாவியை பார்த்தேன்லாம் சொல்லக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது எனக்கு சொல்லுங்க. இது உங்கள் வழி நடத்துதல் தானா சொல்லுங்க. தேவைப்பட்டா சில நேரத்தில் உறுதிப்படுத்த சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமே. உறுதி எங்கே படுத்தணும்? உங்கள் ஆலயத்தில் இருக்கிற போதகரால் மற்ற நபர்களால் உறுதிப்படுத்தப்படணும். லண்டன்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வரக்கூடாது. புரியுதா? எங்க உறுதிப்படுத்தணும்? உங்களை நடத்துகிற உங்கள் பாஸ்டருக்கு சொல்லாம உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னா அது எந்த ஆண்டவர் சொன்னது? ஆமே. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை ஆண்டவர் என்கிட்ட. உங்கள்கிட்ட சொன்னதுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு சொன்னால் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிடுவேன். ஆமே. நானா உடனே அப்படியா கர்த்தர் இப்படி தான் சொன்னார் அப்படின்னு கதை விடுறதெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்லியிருந்தா சொன்னார், சொல்லலைன்னா சொல்லலை. ஒரு சிலர் கேட்டாங்க, இவர் ஜெபம் பண்ணுவாரான்னு தெரியல, என்ன கேட்டாலும் கர்த்தர் ஒன்றும் சொல்லலை, கர்த்தர் ஒன்றும் சொல்லலைன்னு. கர்த்தர் சொன்னால் தானே சொல்ல முடியும். இஸ்ரவேலின் தேவன் சொல்லாத போது இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தர் சொன்னார்னு சொன்னாங்களாம். கடைசியில் ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு ஐயோ அப்படி சொல்லிட்டேன். ஆமே. சில காரியங்களை நீங்கள் உறுதிப்படுத்த சொல்லணும். எல்லாத்தையும் கர்த்தர் பேசணும்னு அப்படியே செஞ்சிடக்கூடாது. சில காரியங்களை உறுதிப்படுத்துங்க எனக்கு. ஏன்னா தொல்லையும் திரட்சினாலையும் கனவு சொப்பனும் எல்லாம் வரும். ஆமே. அதனால என்ன பண்ணணும்? இதுக்கு வசன ஆதாரம் என்ன, இதுக்கு வசன பின்னணியம் இருக்கா, அப்படி ஜெபம் பண்ணணும். இல்லை அப்படின்னா எங்கள் பாஸ்டர் மூலம் பேசுங்க. இல்லைன்னா எங்கள் சபையில் உள்ள மக்களோடு கர்த்தர் நீங்கள் என்ன பண்ணுங்க, தீர்க்க தரிசனமா பேசுங்க, அப்படி சொல்லணும், அப்படி ஜெபம் பண்ணணும். அப்படி கர்த்தர் உறுதிப்படுத்துவார். பிரசங்கத்தின் மூலம் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்தது இங்கே பிரசங்கத்தில் வரும், கரெக்டாக அந்த வசனம் வரும். வருதா? அப்படி ஒரு சிலர் ஆமேன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணுமா? பண்ணணும். ஆமே. அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் ஆவியில் பிறந்திருக்கிறீங்க. எங்கே பிறந்திருக்கிறீங்க? ஆவியில் பிறந்திருக்கீங்க. சரீரத்தில் மாம்சத்தில் பிறக்கணும். அதுக்கடுத்து ஞானஸ்தானம், மூழ்கி ஞானஸ்தானம். தொளிப்பெல்லாம் கிடையாது, தடவுறது தொளிக்கிறது இதெல்லாம் கிடையாது. மூழ்கி ஞானஸ்நானம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில். இயேசு நாமம், அந்த நாமம், யெகோவா நாமம்லாம் கிடையாது. அதுக்கு ஏற்கனவே சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு பிதா குமாரன் அப்படிலாம் சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக, பொதுவாக ஜனங்களுக்கு புரிகிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களான்னு கேட்டிருக்காரு, மனம் திரும்புதலுக்காக. அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லலை. அதனால இயேசு நாமம் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. நான் தான் ஒரு சிலர் அப்படி கேட்குறவங்கள்ட்ட நான் சொல்றது உண்டு. இப்போ கிராமத்துக்கு போறீங்க, அங்கே போய் யெகோவா சொன்னார் அப்படி சொல்றீங்களா, இயேசுவை சொல்ல வந்திருக்கோம்னு சொல்றீங்களான்னு கேட்கறது. அங்கே போய் என்ன சொல்றீங்க? யெகோவா தேவனை சொல்ல வந்திருக்கிறோம் அப்படியா?
இல்லைன்னா பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட்டை சொல்ல வந்திருக்கோம் அப்படி சொல்றீங்களா? திரியேக தேவன்லாம் அங்கே போய் சொல்றது இல்லை, இயேசுவை சொல்ல வந்திருக்கோங்க. சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறோம், இயேசுவை சொல்ல வந்திருக்கிறோம். நம்ம சொல்கிற அந்த இயேசுவுக்கு பின்னாடி முன்னாடியும் பின்னாடியும் இன்னும் ஒரு 2 தன்மை இருக்குது. இயேசுவுக்கு முன்னாடி பிதான்னு ஒரு தன்மை இருக்குது, பரிசுத்த ஆவின்னு ஒரு தன்மை இருக்குது. இந்த 3 தன்மையும் சேர்த்து இயேசு அப்படி சொல்கிறோம். ஆமே. அதே மாதிரி சொல்லப்பட்ட வசனம் தான். இந்த குழப்பவாதிகள் சொல்லக்கூடிய குழப்ப பிரசங்கத்தை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஏற்றுக்கிற கூடாது. தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசணும். ஆமே. முதல்ல பெற்றோருக்கு பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன பண்ணணும், பேசணும். உங்களுக்கு பேசலை அப்படின்னா இது கர்த்தர் அனுமதி இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க தானே, வரங்களை பெற்றவங்க தானே, அப்போ ஏன் உங்களோட ஆண்டவர் பேசலை அப்படின்னா அந்த 3வது பிறப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ இந்த 3வது பிறப்பை நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியத்துவப்படுத்தணும், படுத்தி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அடுத்து இன்னொரு இடம் உங்களுக்கு வச்சிருக்காரு ஆண்டவர். அந்த இடம் எது? சர்ச்சு. இப்போ என்ன பண்ணணும், சர்ச்சில் ஆண்டவர் பேசணும்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா சர்ச்சு பாஸ்டர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும். இப்படி ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் பேசியிருக்காரு, ஆண்டவர் கன்ஃபர்மேஷனுக்கு ஜெபம் பண்ணோம், கர்த்தர் எங்கள் பெற்றோர்கள் மூலமாய் பேசியிருக்கார், இது சரியான காரியமாக இந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்னு 3 சாட்சி சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற சாட்சி, 2வது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்தின் மூலம் கொடுக்கிற சாட்சி, 3வது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சபை போதகர் மூலம் அல்லது சபையின் மூலம் கொடுக்கிற சாட்சி. இந்த 3 சாட்சியின் மூலம் தான் நீங்க உறுதிப்படுத்தணும். இதான் அடிப்படை உபதேசம். ஆமென். அப்படி உறுதிப்படுத்திட்டு ஒன்று சேர்ந்து செய்யும்போது திரியேக தன்மை உடைய ஒன்றாகிய மெய்தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். அங்க சமாதானம் வரும், அங்க சந்தோஷம் வரும், அங்க அமைதி வரும், அங்க நிம்மதி வரும், அங்க ஆறுதல் வரும். அப்படியே எழுப்பி நின்று ஜெபிப்போமா? இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நம்மளோடு கூட செய்யும்படி அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இந்த நாளில் நம்மளோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க சொன்ன வார்த்தையை இந்த நாளில் நாங்கள் தியானம் செய்திருக்கிறோப்பா. அப்படியா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நின்று நாங்கள் உமோடு கூட இடைப்படும்படி, உம்முடைய ராஜ்யத்திற்கான காரியங்களை தேடும்படி இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் மனிதனாய் ஒரு தாயின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து நீர் இந்த பூமியில் மரியாளினுடைய வயிற்றில் கற்பம் தரிக்கப்பட்டு பிறந்து வந்தது போல இந்த பூமியில் எங்கள் தாய்க்கு ஆண்டவரே வயிற்றில் கற்பம் தரித்து நாங்கள் இந்த பூமியில் பிறந்து வந்திருக்கிறோம். 2வதாக மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததின் மூலமாய் ஆண்டவரே 2வது முறையாக மறுபடியும் நாங்கள் பிறந்திருக்கிறோம். 3வதாக ஆவியினால் பிறவாவிட்டால் என்று சொன்னீரே, இந்த பரிசுத்த ஆவியினால பிறந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தும்படி உம்முடைய வல்லமை இந்த நாளில் வந்து நிற்கிற ஆலயத்துக்குள்ள நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய மன விருப்பத்தின் காரியங்கள் அல்ல, வேதத்துக்கு அசட்டை பண்ணுகிற வேத வசனத்துக்கு அசட்டை பண்ணுகிறது அல்ல, வேத வசனத்தை வேதத்தை மறந்து போனது அல்ல, ஆண்டவரை இருளை விரும்பினது அல்ல, இருளை வெளிச்சம் என்று பேசினது அல்ல, அப்படியே கசப்பை இனிப்பு தித்திப்பு என்றும் தித்திப்பை கசப்பென்றும் பேசுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை இதெல்லாம் வீழ்ந்து போன மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆண்டவரை பின்மாற்ற ஆவி அவர்கள் இருதயத்தை அந்தகாரப்படுத்தி இருக்கிறதுனால வரக்கூடிய காரியம். இந்த நாளில் ஒரு விடுதலை வரட்டும். இந்த நாளில் ஒரு நேர்மையான காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் குடும்பமாய் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை
உறுதிப்படுத்தட்டும். சபையோடு இணைந்து வசனத்தை உறுதிப்படுத்தட்டும். அவர்கள் சுய விருப்பம் அல்ல, சுய சித்தம் அல்ல, ஆண்டவரே மனதினுடைய விருப்பங்கள் அல்ல, இதெல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் சரி பண்ணுகிறதற்கு ஒரு அடிப்படையாய் நீர் சொல்லிக் கொடுத்த நீர் ஒருவரே ரட்சிக்கிறவர். மனிதன் எவனும் தானாய் தன்னை ரட்சித்து கொள்ள முடியாது. ஆண்டவரே குதிரை பலத்தினால அவன் ரட்சிக்கப்பட முடியாது, ராஜாக்களால ரட்சிக்கப்பட முடியாது, புய பலங்களினாலே அவன் ரட்சிக்கப்பட முடியாது, மிருகங்களாலேயோ விலங்குகளினாலேயோ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. ஆட்டு ரத்தம், மிருக ரத்தம், மனுஷ ரத்தம் போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இரத்தத்தினாலும் ஒரு மனிதன் மீட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே ஒரு மனிதனை பாவமர கழுவி சுத்திகரித்து ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். அது ஒன்றே மனம் திரும்புதலின் ஞானஸ்தானத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளேயும் மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் என்று இந்த நாளில் இந்த அடிப்படை உபதேசத்தின் மூலமாய் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில பயன்படுத்த உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் முழு மனதோடு அவர்கள் எடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் கொடுக்கிறவராய் இருந்து பதில் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. இந்த மாதத்தில் ஆண்டவரே பிறந்த நாள் காண்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் ஆண்டவரே கனப்படுத்தப்படுவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் ஆண்டவரே இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணும், அவர்களை வழி நடத்தும், உயர்த்தும், கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இவர்கள் ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறதற்கு, மகிமைப்படுத்துகிறதற்கு உதவி செய்யும். வரும்போது பத்திரமாய் கொண்டு வந்து, போகும்போது பத்திரமாய் உடைய பிள்ளைகளை கொண்டு போவீராக. இந்த நாளில் நாங்கள் கொடுத்த அறிவிப்பின்படி எல்லா காரியங்களையும் உடைய பிள்ளைகள் கவனமாய் கேட்டு அதை ஜெபத்திற்கு பயன்படுத்தவும், கலந்து கொள்ளுகிறதுக்கு பயன்படுத்தவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.